Let's start the session. So students, நாம் இன்றைக்கு chapter 11 இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். LKAS லங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், SLFRS ஸ்ரீலங்கா ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஏலெவலினுடைய அக்கவுண்டிங்கில் இது chapter 11 இருக்குது. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கணக்கீட்டு நியமங்கள் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய வணிகங்கள் எவ்வாறு நிதி கூற்றுக்களை தயாரிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், தயாரித்த நிதி கூற்றுக்களை எவ்வாறு ப்ரெசன்ட் பண்ணணும், முன்வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நியமங்கள். ஸ்டாண்டர்ட் என்று சொன்னால் இப்படித்தான் ஒரு விஷயம் நடக்கணும் என்று சொல்லி செட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட்ங்கிற வேர்ட். நீங்கள் இதை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ன்றே நீங்கள் படிப்பீங்க இஃப் யூ இன் ஏ லெவல் ஓ சிஏ ஸ்டடீஸ். ஸோ இந்த கணக்கீட்டு நியமங்களுக்கான அறிமுகத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இதன் அடிப்படையில் நம்மளுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ், இந்த கணக்கீட்டு நியமங்களுக்கான அறிமுகம், இதனுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆல்ரெடி நான் நோட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் கெட் த்ரூ இட். இதில் நமக்கு 4 வகையான கற்றல் பேறுகள், லேர்னிங் அவுட்கம்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று, எக்ஸ்பிளைன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அக்கவுண்டிங். ஸோ இங்கே 2 விதமான ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கணக்கீட்டு நியமங்கள் என்பது எவ்வாறு கணக்கீடுகள் செய்யப்பட வேண்டும் என்பதனுடைய வழிகாட்டல் ரூல்ஸை போடக்கூடிய ஒரு இடமாகவும், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்பது செஞ்சு வச்சிருக்கக்கூடிய கணக்கீட்டை எவ்வாறு டெஸ்ட் பண்ணணுங்கிறது சொல்லக்கூடியதான் இந்த ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் இப்போ 8 லெவல் 3ல ஆடிட் படிக்க போறீங்கன்னு சொன்னால் அங்கே ஆடிட்டுங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாக இருக்கும். எப்படி நீங்கள் ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிப்பீங்களோ அதே மாதிரி ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தனியாக படிப்போம். பட் ஏ லெவல் அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நாட் ஹியர், ஒன்லி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். பட் யூ ஜஸ்ட் வாண்ட் டு நோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன் இங்கே கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் என்பது தேவைப்படுகின்றது ஒரு வணிகத்துக்கு என்பதனை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும். தென் நேம் டியூட்டிஸ் ரிலேட்டட் டு ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி. ஸோ கடமைகள், இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் குழுவினுடைய கடமைகள், ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது, ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி. இந்த கமிட்டி என்னத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இதனுடைய கடமைகள் என்ன. தென் நேம் டியூட்டிஸ் ரிலேட்டட் டு அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மானிட்டரிங் போர்ட். சிம்பிளி நாம் இதை மானிட்டரிங் போர்டுன்னு சொல்லுவோம். கணக்காய்வு, கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சபைன்னு சொல்லுவோம். நியமங்கள் கண்காணிப்பு சபை. சிம்பிளாக சொல்ல போனால் ஆடிட் ஃபேர்ம்லேயே மானிட்டரிங் போர்டில் இருந்து செக் பண்ண வாராங்கன்னு சொன்னால் அப்படி அலறுவாங்க. ஈவன் கேபிஎம்ஜி, இவாய் போன்ற பெரிய பெரிய கம்பெனிஸே மானிட்டரிங் போர்டிலேருந்து வாராங்கண்டா ஆடிட்டர் செஞ்ச வேலையை செக் பண்ணுறதுக்கு வரவங்க தான் மானிட்டரிங் போர்டு. தே ஆர் ஸோ பவர்ஃபுல். ஸோ இந்த கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை என்பது என்ன, அவங்களோட கடமைகள் என்ன, அண்ட் இலங்கை பட்டய கணக்கறிஞர் நிறுவனம் சிஎஸ் ஸ்ரீலங்கா அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன, இதை பேசிக்காக நீங்கள் விளங்குற இடமாகத்தான் உங்களுடைய இந்த கணக்கீட்டு நியமங்களுக்கான அறிமுகம், இந்த இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் வந்து இருக்கக்கூடியது. ஸோ சிம்பிளாக நம்மளுடைய ஓவர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், முழுசாக நம்ம என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால், திஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் யூர் டீச்சர்ஸ் கைட். ஸோ இலங்கை கணக்கீட்டு நியமங்களுடைய அறிமுகம் பார்ப்போம். தென் அதுக்கு பிறகு சரியான நிதி அறிக்கைப்படுத்தலுக்கு, முறையான கணக்கீட்டு கட்டுப்பாட்டுக்கு தேவையான வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியதான இந்த பின்வரும் ஸ்டாண்டர்ட்ஸ் LKS 1, LKS 2, LKS 7, LKS 8, LKS 10 and LKS 16 and SLFRS 16, LKS 18. இதை நம்ம SLFRS 15 என்று படிப்போம். LKS 37. இந்த நிதி கூற்றுக்களினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம படிப்போம், ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் தர ரீதியான பண்புகள், குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்பது என்ன, இதில் அடிப்படை தர ரீதியான பண்புகள், மேம்படுத்தக்கூடிய தர ரீதியான பண்புகள், அண்ட் ஒவ்வொரு பாடத்திலையும் அதனுடைய நோக்கம், உள்ளடக்கம், வரைவிலக்கணங்கள், கணக்கீட்டு படிமுறைகள், அண்ட் முக்கியமாக சட்ட பின்னணி, 1995ஆம் ஆண்டினுடைய பட்டய கணக்காளர் நிறுவனம் எவ்வாறு அந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுச்சு, கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டங்கள் என்பது என்ன போன்ற விவரங்களை நம்ம படிப்போம். ஸோ திஸ் இஸ் அவர் கோல் ஃபார் திஸ் அவுட்கம். பட் நம்ம படிக்கிறது அக்கவுண்டிங் சப்ஜெக்ட். இது ஒன்றும் பிஸ்னஸ் ஸ்டடீஸோ எக்கனாமிக்ஸோ கிடையாது, பேராகிராஃபாக எழுதி வைக்கிறதுக்கு. ஜஸ்ட் ரீட் த நாலேஜ், லெட்ஸ் ரெடி ஃபார் த MCQ கொஷின். ஸோ ஷார்ட் ஃபார்ம் கொஷின். பார்ட் 2ல உங்களுக்கு 10 மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸுக்கு எல்லாம் டியூட்டிஸை எழுதுங்க, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்று எழுதுறேன், பேராகிராஃப் எழுதுறேன், கட்டுரை எல்லாம் வராது. ஸோ ஜஸ்ட் ஃபார் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் வளமையாக வருதோ அதை மட்டும் படித்து நினைவு வச்சுக்கிருந்தா போதும். ஸோ ஐம் கோனா கிவ் யூ த கீ பாயிண்ட்ஸ் ஹியர். இந்த கீ பாயிண்ட்ஸ் மை டியர்ஸ், சில கீ பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். இந்த கீ பாயிண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் மீ கிவ் யூ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் நாம் இந்த கணக்கீட்டு நியமங்கள் சம்பந்தமாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள்
இப்போ தான் ஏ லெவல் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போகிறீங்க கடைக்கு போகிறீங்க. அங்கே ஒரு ரிட்டையர்டான ஒரு அக்கௌண்டனாக ஒருத்தர் இருக்கிறார். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடலை நீங்கள் அவதானிக்கிறீங்க ஒரு ஷாப்பில் அல்லது ஒரு ஆஃபீஸில் வேற வெரைட்டிஸ். ரைட். அவன் அங்கே புதுசாக வந்திருக்கிற ஒருத்தர் கேட்குறார், அந்த ரிட்டையர்டான அக்கௌண்டன்ட் வந்து கையால் எல்லாத்தையும் எழுதிட்டிருக்கிறார். அவர் கேட்குறார், நீங்கள் எப்படி ஒரு பேங்க்கில் லோன் ஒன்று எடுப்புறீங்க, இந்த மாதிரி கையாலே எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருந்தான்னு சொல்லி கேட்குறார். பட் அந்த ரிட்டையர்ட் ஆனவருக்கு விஷயங்கள் தெரியுதில்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, இது போதாது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதில் எல்கேஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, எஸ்எல்எஃப்ஆர்எஸுங்கிற விஷயம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு அக்கௌண்டன்ட் வந்து கணக்கு செய்யணும். இப்போ ஏன்னுட்டு அங்கே கொஷன் வந்தா ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி ஒரு இப்போ அந்த ஒரு கோல்ட் ரோட்லேயோ ஒரு ஜஃப்னா ரோட்லேயோ நாம் நினச்ச மாதிரி வெஹிக்கிள் ஓட்ட முடியாது. தேர் ஆர் ரூல்ஸ், ட்ராஃபிக் ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. வி கான்ட் ப்ரிப்பேர் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஹவ் வி வாண்ட். அங்கே தான் இந்த ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை தான் சிம்பிளாக நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். பிகாஸ் எல்லாரும் ஒரே மாதிரியான கணக்குகளை செஞ்சு வச்சிருந்தா தான் அவங்களோட லாப நட்டங்களை கம்பேர் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எல்லாமே செய்ய போனாங்கன்னு சொன்னால் வி கேனாட் கம்பேர். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தேவைப்படுறதுக்கான மிக முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ரைட். ஸோ இஸ் இட் மை வாய்ஸ் இஸ் கிளியர் ஆல் ஆஃப் யூ? எல்லாருக்குமே வாய்ஸ் எல்லாம் ஓகே தானே, கிளியராக கேட்கு தானே as usual? Everyone can hear me well? Yes, right. So then உங்களோட இன்டர்நெட் இஷ்யூஸ்மா. ரைட். லெட்ஸ் செக் த கீ பாயிண்ட்ஸ் ஹியர். த கீ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்குற ஸ்டூடெண்ட், ஸ்ரீலங்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கும் சமர்ப்பிப்பதற்கும் இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் என்பது பயன்படுத்தப்படுகின்றன. ரைட். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாம் இந்த நிதிக்கூற்றுகளை பயன்படுத்தி நிதிக்கூற்றுகளை தயாரிக்கிறதுக்கும் சமர்ப்பிப்பதற்கும் நாம் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்ற போகிறோம். ஸ்ரீலங்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் த லீகல் ஃப்ரேம்வொர்க் இஸ் ஸ்ரீலங்கா அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் நம்பர் 15 of 1955. 1995 ஆண்டின் 15ஆம் இலக்க இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டம் என்பதின் அடிப்படையில் தான் இந்த கணக்கீட்டு நியமங்கள் என்பது இருக்குது. ரைட். இடைக்கிடைக்கு சவுண்ட் குறையுதுன்னு சொல்கிறீங்க. இஸ் இட் ஃபார் ஆல் பீப்புள்? Is it all right now? Is it sound is good now? இப்போ எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன் நான். ரைட். ஸோ லெட்ஸ் கண்டினியூ தி செஷன். ரைட். ஸோ த லீகல் ஃப்ரேம்வொர்க், இங்கே பின்பற்றப்படுகின்ற சட்ட கட்டமைப்பு என்பது 1995ஆம் ஆண்டினுடைய 15ஆம் இலக்க கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டம். ஸோ இதுதான் நம்மளுடைய லீகல் ஃப்ரேம்வொர்க். அப்படின்னு சொன்னால் இலங்கையில் எவ்வாறு கணக்கீட்டு நியமங்கள் ஆளப்படுகிறது, எப்படி கவர்ன் பண்ணப்படுதுண்டா இந்த சட்டம் தான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 1995ஆம் ஆண்டில் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டமாக இருக்குது. இதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு லீகலான ஒரு பவரை கொடுக்குது. சட்ட ரீதியான ஒரு பவர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இதனால தான் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம், தேவைண்டா ஃபாலோ பண்ணுங்க, தேவையில்லடா ஃபாலோ பண்ண தேவையில்லை, அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போது கட்டாயமாக்கப்படுகிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பற்றியா நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்த பாயிண்ட் ஒன்று, in preparing and presenting financial statements of specified business enterprises, this is the important word, குறிப்பிடப்பட வணிகங்கள்,
ஷுட் ஃபாலோ அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நிதி கூற்றுக்களை தயாரித்து முன்வைக்கும் போது குறிப்பிடப்பட்ட வணிக நிறுவனங்கள், இங்கே குறிப்பிடப்பட்ட வணிகங்கள்டா நாம் எதையுமே குறிப்பிட்டு சொல்லலை, ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸினுடைய தமிழாக்கம் தான் நீங்கள் குறிப்பிடப்பட்ட வணிகங்கள். ஸோ சில குறிப்பிடப்பட்ட வணிகங்கள் இருக்கின்றது ஸ்டூடெண்ட்ஸ், இது இந்த வணிகங்கள் அப்படின்னு லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கேட்டகரிக்குள்ள ஒரு பிஸ்னஸ் ஒன்று வருதுன்னு சொன்னால் இந்த ஸ்டாண்டர்டின் அடிப்படையில், இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க எந்த ஒரு விஷயமும் இல்லை, கட்டாயமாக அவங்க பின்பற்றியே ஆகணும். அதோட அக்கவுண்டிங் கன்செப்ட்ஸும் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டும் உண்டான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நோ. அக்கவுண்டிங் கன்செப்ட் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் கணக்கீட்டினுடைய எண்ணக்கருக்கள், அது எல்லாருக்குமே பொதுவானது, மரபாக பின்பற்றக்கூடிய விஷயம். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் என்பது சட்ட ரீதியாக இப்படித்தான் நீங்கள் கணக்கு செய்யணும்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளை டீட்டெயிலாக சொல்லக்கூடியதான் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அக்கவுண்டிங் கன்செப்ட்ஸ் என்பதும் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்பதும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே சில வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த எஸ்பிஎஸ்க்குள்ளே வரக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக அவை இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இதெல்லாமே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி லார்ஜ் பிஸ்னஸஸ். இப்போ சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கடை கொண்டு போகிறீங்க, ஒரு சின்ன கடை கொண்டு போகுது, அவங்களுக்கு சிம்பிளான சில ரூல்ஸ் இருக்கும். அதே பெரிய கம்பெனிஸ், இப்போ அபான்ஸ் இருக்குது, சிங்கர் இருக்குது, லங்கா டைல்ஸ், இவங்க எல்லாருமே ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்குரிய கேட்டகரிஸ்குள்ளே வந்தாங்கண்டா டெஃபினெட்லி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது, அவங்க கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி தானே ஆகணும். அதனால தான் அக்கௌண்டன்ட்ஸ், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டன்ட்ஸ் ஸ்பெஷலி அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறதுக்கான காரணம். ரைட், then let's move to the next point. Incorporation of Sri Lanka Accounting Standards Committee according to the Act. இந்த சட்டத்தின் கீழே தான் இந்த 1995ஆம் ஆண்டினுடைய 15ஆம் இலக்க கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டத்தின் கீழே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் குழு என்கின்ற ஒரு விஷயம் உருவாக்கப்படுகிறது. ஸோ இதுதான் இலங்கையில் கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குவதற்கான ஒரு லீகலான ஒரு பாடியாக இருக்குது. இவங்க தான் ரூல் மேக்கர்ஸ் கிட்டத்தட்ட. ரைட், இப்போ எப்படி ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருந்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் என்ன நடக்கணும், ஓ லெவல் எக்ஸாம் எப்போ நடக்கணும், என்னென்ன சிலபஸ் அதுக்கு இருக்கணும், ஏ லெவல் எக்ஸாம் எப்போ நடக்கணும், அதுக்கான சிலபஸ் இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய கல்வி திணைக்களம் இருந்து கொண்டு, கல்வி அமைச்சு இருந்து கொண்டு தீர்மானிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டியோட போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு தான் நிதி அறிக்கைப்படுத்தல், ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி நீங்கள் செய்யணுங்கிறதுக்கு ரூலை போட்டுட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த கமிட்டி, இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் குழு. ரைட், இந்த கமிட்டி நம்மளுடைய 1995ஆம் ஆண்டினுடைய 15ஆம் இலக்க கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டத்தின் கீழே தான் இவங்களுக்கு பவர் கிடைக்குது. இவங்க தான் இலங்கையில் எப்படி இலங்கை கணக்கீட்டு நியமங்களை டெவலப் பண்ணணும், அதே சமயம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட ஒத்த மாதிரி நாம இருக்கணும், மாற்றங்களை செய்யணுங்கிறது எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக இவங்க தான் இருக்கிறாங்க. ரைட், ஐ ஹோப் ஸோ இட்ஸ் ஸோ கிளியர். அண்ட் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். The Sri Lanka Accounting and Auditing Standards Monitoring Board has the power to examine whether Sri Lankan accounting standards have been adhered in preparing statement of accounting statements of specified business enterprises and to take necessary action if the standards have not been adhered to. என்ன விஷயம் சொல்றாங்க? சிம்பிளா எக்ஸாமின் பண்றது. குறிப்பிடப்பட்ட வணிக நிறுவனங்கள், இந்த எஸ்பிஎஸ்க்குள்ள வரக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க தானே, ஸ்பெசிஃபைட் பிசினஸ் என்டர்பிரைஸ், கட்டாயமாக ஃபாலோ பண்ணணுங்கிற நிறுவனங்கள் தங்களுடைய நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றியுள்ளனவா என்பதனை ஆராயறதுக்கு, எக்ஸாமின் பண்றதுக்கும், அந்த நியமங்கள் பின்பற்றப்படாத விடத்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கவும் இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபைக்கு அதிகாரத்தை வழங்கப்பட்டுள்ளது. ரைட், அப்போ மானிட்டரிங் போர்டு, ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மானிட்டரிங் போர்டுக்கு பவர் இருக்குது. போயிட்டு எந்த நிறுவனத்திட்ட எந்த டிரெக்டர்கிட்ட வேணாலும் அக்கவுண்ட்ஸ் எடுங்க, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி விலங்கு இல்லையே, என்ன பிரச்சனைன்னு ஃபைன் போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ரைட், அப்போ இவங்க கிட்டத்தட்ட அக்கவுண்டிங்கில் போலீஸ் மாதிரி. இப்போ எப்படி நம்மளோட நாட்டில், நம்மளோட ஏரியாவில் போலீஸ் சில நடவடிக்கைகள், குற்ற நடவடிக்கைகள் நடந்தால் அதை பற்றி கம்ப்ளைண்ட் வந்தால் செக் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் இவங்க அக்கவுண்டிங்கினுடைய போலீஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மானிட்டரிங் போர்டு ஆக்கலை, அவங்க கம்பெனிஸ் எல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, மானிட்டரிங் போர்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டு, ரூலை போட்டு, அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு, சட்டத்துக்குள்ள எல்லாரும் செய்கிறாங்களான்னு பார்க்குறது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆக்கள் தான் இவங்க. அப்போ அக்கவுண்டிங்கினுடைய போலீஸ் மாதிரி. ரைட், ஸோ இவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணிப்பீங்களா இல்லைன்னு சொன்னால் அதுக்கான எக்ஷன்ஸ் எடுப்பாங்க, அதுக்கான ஃபைனை போடுவாங்க, அல்லது உங்களை என்ன சரி செய்வாங்க. ரைட், தட் இஸ் தேர் டியூட்டி.
And let's talk about the next point. Established of Institute of Chartered Accountants of Sri Lanka in 1959. 1959. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இலங்கை கணக்கிட்டு இலங்கை பட்டய கணக்கறிஞர் நிறுவனம் ஐசிஏஎஸ்எல் நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம சிஎஸ் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவோம். முதல்ல ஐசிஏஎஸ்எல்னு சொல்லுவோம், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. பட் இப்போ சிம்பிளாக சிஎஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இலங்கையினுடைய ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் பாடி மைடியஸ். ரைட், 1959 உருவாக்கப்படுது. கிட்டத்தட்ட 65 வருஷ ஹிஸ்ட்ரி. ரைட், இதுதான் ஆத்தரைஸ்டான ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் இன் ஸ்ரீலங்கா. இவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான சிலபஸை உருவாக்கி அதுக்கான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. எனவே த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் த ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் ஸ்ரீலங்கா. அதிகாரம் அளிக்கப்பட்ட, எதுக்காக அதிகாரம் அளிக்கப்படுகிறது? ஆடிட் ரிப்போர்ட்டில் சைன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருந்தால் மட்டும்தான் ஆடிட் ரிப்போர்ட்டில் சைன் பண்ண முடியும். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் டியூட்டிஸ் ஃபார் தேம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கீயான சில பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஸோ வெரி சிம்பிள். Sri Lanka accounting standards are used for the preparation and presentation of the financial statements. நிதி கூற்றுகளை தயாரிக்கிறது, அதை annual ரிப்போர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணி தேவையான அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு பொருளாதார ரீதியான தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி செய்யப்படணுங்கிறத தீர்மானிக்கிறதா இருக்குது. இதுக்கு தனியான ஒரு சட்டம் இருக்குது. எஸ்பிஸுங்கிற கேட்டகரிஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ரூல் அது ஆப்ஷனல் கிடையாது. இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. கமிட்டியால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சரியாக பின்பற்றிக்குதா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு மானிட்டரிங் போர்டு இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸை உருவாக்கி சரியாக இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட நிறுவனங்களாக இருக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த வெரி கீ பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு கெட் டு நோ. எனி கொஸ்டின் சோஃபா? என்ன டைம் கிளாஸ் முடியும்? கிளாஸ் நடக்கலண்டா எப்போ சார் கிளாஸை எடுப்பீங்கன்னு கேட்குறது. கிளாஸை ஆரம்பித்தா எப்போ சார் முடிப்பீங்கன்னு கேட்குறது. என்னதான் உங்களோட பிரச்சனை? ஐ டோன்ட் நோ, அண்டர்ஸ்டாண்ட். ரைட், அது அதில் பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டுமே, முடிக்கிற டைமுக்கு நம்ம முடிப்போமே. ரைட், ஸோ these are the key points, my dears. Do you have any questions? யாருக்கு சார் சின்ன கேள்விகள் இருந்தால் chat பாக்ஸில் போட்டு வைங்க, நான் போகிற போக்கில் நான் சொல்லிட்டு போவேன். Right, now this ICASL, actually this is CS Sri Lanka. இலங்கை பட்டய கணக்கறிஞர் நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் அல்லது தொழிற்பாடுகள் என்னென்னு கேட்டால் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஆர்கனைசிங் எக்ஸாம்ஸ் அண்ட் எஜுகேஷனல் கோர்சஸ். ரைட், பரீட்சைகள் மற்றும் கல்வி பாடநெறிகளை ஒழுங்கமைக்கிறது இவங்களுடைய வேலை. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவினுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மெயினாக சிஏ கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை தாண்டி செப் கேம்பஸ் ஊடாக பிஎஸ்சி அப்ளைட் அக்கௌண்டிங்கிற டிகிரி கொடுக்குறாங்க. சிஏ வர நடக்குது. அதே சமயம் நிறைய ஃபொரன்சிக் அக்கௌண்டிங், சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸை நடத்தி செய்கிறாங்க. டெக்ஸேஷன், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டெக்ஸேஷன் கோர்சஸ் நடக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்ஸை நடாத்துறது, அதுக்கான எஜுகேஷனல் கோர்சஸை உருவாக்குறது இவங்களுடைய மிக பிரதானமான வேலையாகவும், அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் சூப்பர்வைசிங் தி ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், மிக முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸினுடைய ட்ரைனிங். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு சொன்னால் 3 வருஷம் கட்டாயமாக நீங்கள் ஆடிட் ஃபேர்ம்லேயோ நன் ஆடிட் ஃபேர்ம்லேயோ வேலை செஞ்சுருக்கணும். அதுக்கான ட்ரைனிங் எக்ரிமெண்ட்டை உங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி, அதே மாதிரி சிஎஸ் ஸ்ரீலங்கா, இந்த முக்கோண வடிவில் இந்த ட்ரைனிங்குக்கான ஆர்டிக்கிள்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனை கிரியேட் பண்ணுறது, அதுக்கான வேலை நடத்துறது எல்லாம் இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட், யூ ஹேவ் டு நோ அபவுட் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. ரைட், ஸோ லெட்ஸ் கோ டு த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். எண்ணக்கரு சட்டகம், a set of rules defining functions and limitations of financial accounting. So a special word என்னன்னு சொன்னா functions and limitation of financial accounting and financial statements. நிதி கணக்கீடு மற்றும் நிதி அறிக்கைகளின் செயற்பாடுகள் மற்றும் அதனுடைய எல்லைகளை வரையறுக்கக்கூடிய விதிகளினுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷன், ஒரு வீட்டுக்கினுடைய அடிப்படையான ஃபவுண்டேஷன் தான் இது. பேசிக்ஸாக பின்பற்றக்கூடிய கொள்கைகள், கைடன்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கைட் பண்ணுறது தான் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். ரைட், ஸோ ஒரு நிதி கூற்றென்பது என்னென்ன தொழிற்பாடுகள், என்னென்ன லிமிட்டேஷனோட இருக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். ரைட், இப்போ ஒரு வீட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வீட்டை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று தேவை.
ரைட்? ஓகே, இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன். இங்க இடத்துல வால் வரப்போகுது, இங்கே ரூஃப் வரப்போகுது, இதுதான் நம்மளோட டிசைன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வரும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். நிதி கூற்றுகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ப்ளூ பிரிண்ட் தான் இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்காக நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வருமானு சொன்னால் சில விஷயங்கள் வந்திருக்கு, சட்டங்கள் குறிப்பிடப்பட்டு வந்திருக்குது. அதை நம்ம பாஸ் பேப்பரில் செய்யும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நவ் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த தியரட்டிக்கல் எஸ்பெக்ட். ஓகே, நவ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது ஏற்கனவே நிறைய தடவை அடிச்சு துவைச்ச பழைய இதுதான். நிதி கூற்றுக்களுடைய நோக்கங்கள் எங்கே படிச்சுக்கிறீங்க நினைவிருக்குதா? ஆரம்பத்தில் படிச்சுக்கிறோம், சாப்டர் 1ல் நம்ம படிச்சுக்கிறோம். ரைட்? So to provide financial information about the reporting entity, important word is here, my dear, the reporting entity, அறிக்கையிடும் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். To provide financial information, நிதி ரீதியான தகவல்களை அந்த அறிக்கையிடும் நிறுவனம் எந்த நிறுவனத்துக்காக நம்ம நிதி கூற்றுக்களை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, எந்த நிறுவனத்துக்காக ரிப்போர்ட்டிங் பண்ணுறோமோ, தட்ஸ் இட். ஸோ இந்த அறிக்கையிடும் நிறுவனங்களுக்கு நிதி கூற்றுக்களை வழங்குவதற்காக என்னதுக்காக வழங்கணும்? பிகாஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ், லெண்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ். முதலீட்டாளர்கள், கடன் தந்தவங்க, ரைட், நமக்கு கடன் தந்திருக்கக்கூடிய மற்ற நபர்கள், அவங்க சில தீர்மானங்களை எடுப்பதற்கு நம்ம தகவல்களை வழங்கணும். ஸோ முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள் மற்றும் ஏனைய கடன் கொடுத்தோர் போன்றோருக்கு வளங்களை வழங்குவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயனுள்ள அறிக்கையிடல் நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குறது தான் நிதி கூற்றினுடைய நோக்கம். ஸோ இன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் புதிதாக கட்டாயமாக இந்த அறிக்கையிடல் நிறுவனம்ங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும். சரியா? சிம்பிளாக சொல்ல போனால் பொருளாதார ரீதியான தகவல்கள் அல்லது நிதி தகவல்கள் அறிக்கையிடும் நிறுவனம் தொடர்பான நிதி தகவல்களை அல்லது பொருளாதார தகவல்களை தீர்மானம் எடுப்பதற்கு வழங்குதல். பட் ஸ்பெஷலாக நீங்கள் இவங்களை மென்ஷன் பண்ணணும்: முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள் மற்றும் ஏனைய கடன் கொடுத்தவர்கள். நீங்கள் பொதுவாக தீர்மானம் எடுக்கக்கூடிய தரப்பினர்கள் என்று சொல்ல முடியாது. ரைட்? ஸோ நிதி கூற்றினுடைய நோக்கம் சிம்பிளாக இதுதான் பிரதானமான ஒரு நோக்கம். திஸ் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது எதுக்காக நம்ம நிதி கூற்றுக்களை ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் நோக்கம் என்ன. ரைட்? இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிக்கிறீங்க. ஒரு 5 மில்லியன் ரூபாய், அதாவது 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, கீழ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அல்லது ஒரு புதிதாக நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணுறார், இதில் எந்த கம்பெனியில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ரைட்? ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, இவங்க 2 பேர நிதி கூற்றுக்களையும் பார்ப்போம். எந்த அளவுக்கு அவங்க லாபத்தன்மையாக இயங்குறாங்க, எவ்வளவு கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க, அப்போ நாம் கொடுக்குற காசு அவங்க மற்ற கடனை கொடுக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை உண்மையிலே பிஸ்னஸ் செய்வாங்களா, லாபம் உழைச்சி நமக்கும் தருவாங்களா, எவ்வளோ கடன் வச்சுக்கிறாங்க, டைமுக்கு பில்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணிடுவாங்களா, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்குதா, இதெல்லாம் பார்த்து தானே நம்ம கடன் கொடுப்போம் அல்லது நம்ம காசை கொண்டு போய் போடுவோம். இதுக்கு என்ன தேவை? நிதி கூற்றுக்கள் தேவை. சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் நிதி கூற்றுக்களுடைய நோக்கங்கள். அதைத்தான் நம்ம இங்கே தெளிவாக சொல்கிறோம். முதலீட்டாளர், நமக்கு கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தவர்கள் போன்றவர்களுக்கு வளங்களை வழங்குவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயனுள்ள அறிக்கையிடல் நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குவதுதான் நிதி கூற்றினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்? ஸோ சிம்பிள். அறிக்கையிடல் நிறுவனம் சட்டப்பூர்வமான இருக்கணுமாண்டா இல்லை. இது ரூல். ருசைத் ஒரு கொஸ்டின் நல்ல ஒரு கேட்டு கொஸ்டிக்கிறார். ரிப்போர்ட்டிங் என்டிட்டி என்பது ஒரு லீகலான ஒரு நிறுவனமாக இருக்கும்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது பிரதானமானது அல்ல. ரைட்? லீகாலிட்டி என்பது வேற, அக்கௌண்டிங் என்பது வேறு. இப்போ லீகலாக நீங்கள் ஒரு நிறுவனத்தை தனியுடைமை வணிகங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் படிச்சிருக்கீங்க, பதிவு செய்வதற்கு தேவை அவசியமற்ற ஒரு விஷயம். அவங்களோட சொந்த பேரில் தனியுடைமை நிறுவனத்தையோ பங்குடைமை பிஸ்னஸை நடத்திட்டு போனாங்கன்னா 1918ஆம் ஆண்டு வியாபார பேர் பதிவு கட்டளை சட்டத்தின் கீழே பதிவு செய்ய வேண்டும் என்பது அவசியமற்றது. அப்போ அவங்க பதிவு செய்யலை, சட்ட ரீதியான லீகலிட்டி அவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க அக்கௌண்ட் செய்யக்கூடாதா? செய்யத்தானே வேணும். ரைட்? ஈவன் எத்தனையோ பிஸ்னஸஸ் நடந்துட்டு இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குது. பட் அவங்களோட கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அவங்க அக்கௌண்ட் செய்யத்தானே வேணும். ரைட்? ஸோ லீகாலிட்டி இட்ஸ் ஆப்ஷனல். ரைட்? ஸோ ஆதில் ஒரு கொஸ்டின் கேட்குறா, சார் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் என்னன்னு சொன்னால் நிதி அறிக்கைப்படுத்துறது. நீங்கள் நிதி கூற்றுகளை தயாரித்து ரிப்போர்ட்ஸாக எனுவல் ரிப்போர்ட்டில் கொடுக்குறது தான் நம்ம இங்கே ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிம்பிளாக சொல்கிறோம். ரைட்? நவ் லெட்ஸ் மீ டாக் அபவுட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நிதி கணக்கீட்டு நியமங்கள், accounting standards. So these are rules provided by professional institute for organizations preparing financial statements.
ரூல்ஸ் சிம்பிளாக சொல்ல போனால் நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்காக தொழில்முறை நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற விதிகள். யார் அந்த தொழில்முறை நிறுவனம்? இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. இதன் அடிப்படையில் the required rules for recognizing, measuring and presenting financial statement. important word வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அறிமுகமாகிறது recognition. இனங்காணல் என்று தமிழ் படுத்துவோம். கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு இனங்காணப்படணும், எந்த தொகைகளில் இனங்காணப்படணும், எவ்வளவு தொகைகளில் எவ்வாறு அது மெஷர் பண்ணப்படணும், எவ்வாறு அவை வெளிப்படுத்தல் பிரசன்டேஷன் அல்லது முன்வைத்தல் செய்யப்படணும் என்பதனை இந்த கணக்கீட்டு நியமங்கள் வழங்குகின்றன. இதான் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். சிம்பிளாக ரூல்ஸ் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவீங்க, என்னென்ன ரூல்ஸ் இருந்தால் நீங்கள் நிதி கூற்றுகளில் இது சொத்து, இது பொறுப்பு, இது உரிமை, இது வருமானம், இது செலவுன்னு பதிவு செய்யலாம்ங்கிற ரெகக்னைசேஷன் கிரைட்டீரியா சொல்லுது. எப்படி நீங்கள் அளவிடலாம், எவ்வளவு தொகைகளில் அளவிடலாம், நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் உங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் நீங்கள் காட்ட போகிறீங்க உங்களுடைய நிதி கூற்றுக்களை, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது தான் இந்த கணக்கீட்டு நியமங்கள். நவ் அக்கார்டிங் டு யுவர் சிலபஸ் வி வில் லேர்ன் அபவுட் LKS1, நிதி கூற்றுக்களை முன்வைக்கிற the presentation of financial statements, and LKS2 inventories, இருப்புகளுக்கு எவ்வாறு அக்கவுண்ட் செய்யறதுன்னு சம்பந்தமாக சொல்லப்படுற விஷயம், and LKS7 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம தனியாக ஒரு சாப்டராக படிப்போம், இதுக்குள்ளே நம்ம பார்க்க மாட்டோம். LKS8 அக்கவுண்டிங் பாலிசிஸ், எஸ்டிமேட்ஸ் அண்ட் எரர், கணக்கீட்டு கொள்கைகள், மதிப்பீட்டு மாற்றங்கள், தவறுகள். LKS10 ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட், அறிக்கையிடும் திகதிக்கு பின்னரான நிகழ்வுகள். LKS16 ஆதன பொறிமற்ற உபகரணங்கள், ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட். LKS37 ப்ரொவிஷன்ஸ், கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ், அதாவது ஏற்பாடுகள், தற்செயல் பொறுப்புகள். இதை நம்ம தற்செயல் பொறுப்புகள் என்றும் தமிழ் படுத்தலாம், அல்லது உங்களோட எக்ஸாம் பேப்பரில் தற்செயல் பொறுப்புகள் அல்லது நிகழத்தக்க பொறுப்புகள் மற்றும் நிகழத்தக்க சொத்துக்கள் என்றும் சொல்லுவாங்க. அண்ட் ரெவென்யூ ஃப்ரம் கண்ட்ராக்ட்ஸ் வித் கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளருடனான ஒப்பந்தங்கள் மூலமான வருமானம். ரெவென்யூவை எப்படி ரியலைஸ் பண்ணுறேன். SLFR 16 குத்தகைகள், லீஸுக்கு எடுக்கிறது, அதுக்கு வட்டி எப்படி கொடுக்குற, அதுக்கான தவணைகள் எப்படி கொடுக்குற, லீஸுக்கு எடுத்ததில் எவ்வளோ நடைமுறை பொறுப்பு, எவ்வளோ நடைமுறை அல்லாத பொறுப்புன்னெல்லாம் வி வில் டிஸ்கஸ் பியூட்டிஃபுல்லி. ஸோ திஸ் இஸ் த சார்ட். உங்களுக்கு நான் சார்ட்டாக நான் உங்களுக்கு நோட்ஸில் தந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். LKS 1, 2, 7, 8, 10, 16, 37, 15, 16. இங்கே இந்த சாப்டரினுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பியூட்டி என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், கம்பெனி அக்கவுண்டிங் இஸ் அ ரெப்பர், ரைட்? இப்போ ரெப்பர்ன்னு சொன்னால் இந்த வேர்ட் வந்து எதில் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இந்த சாட்போர்ட் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் ChatGPT-னுடைய API, அதே மாதிரி மற்ற சாஃப்ட்வேர்ஸினுடைய அந்த ஏபிஐயை வச்சு ரெப் பண்ணி செய்வாங்க. அதாவது வெளியால் ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னால் ChatGPT-னுடைய ஏபிஐ தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும், ரைட்? அந்த மாதிரி கம்பெனி அக்கவுண்டிங்கிறது தான் நம்மளோட அடுத்த அழகாக இருக்க போகுது. இந்த கம்பெனி அக்கவுண்டிங்கை தான் எல்லாருமே பெருசாக பேசுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் கம்பெனி அக்கவுண்டிங் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுடைய அக்கவுண்டிங் பேப்பரில், உங்களுடைய அக்கவுண்டிங் பேப்பரில் கம்பெனி அக்கவுண்டிங் எத்தனை மார்க்ஸ்? ரைட், 15 மார்க்ஸா? கெனுஷாந்த், ஐஷுவர், ரைட்? 60 மார்க்ஸ் ருசைத், ஹசான் 40 மார்க்ஸ். அதுவே உங்களுக்கு குழப்பம். அப்போ நீங்கள் யாருமே அக்கவுண்டிங் பேப்பரே எடுத்து பார்த்தது இல்லையா? எத்தனை மார்க்ஸுக்கு கம்பெனி அக்கவுண்டிங் வருதுன்னு சொல்லி. ஹரன் 40 மார்க்ஸ், அம்னா 40 மார்க்ஸ், தட்ஷாயினி 40 மார்க்ஸ், அல்தாஃப் 25 மார்க்ஸ். வெரி குட். அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நிறையவே மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு இடம். நிறைய பேர் நீங்கள் 40 மார்க்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஐ திங்க் ஸோ, தட் இஸ். ஸோ இந்த கம்பெனி அக்கவுண்டிங் என்பதும் ஒரு ரெப்பர் தான். ஒரு போர்வையில் கம்பெனி அக்கவுண்டிங் 40 மார்க்ஸ், நமக்கு ஒரு 40 மார்க்ஸ் கொஸ்டின் ஒன்று வரப்போகுது, நம்ம இத்தனை டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு உள்ளே என்ன இருக்கும்டா ஸ்டூடெண்ட்ஸ், முழுக்க இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டினுடைய நாலேஜ் தான். இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டினுடைய நாலேஜில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் கம்பெனி அக்கவுண்டிங் தேவையே இல்லை, முடிக்கவே முடியாது. எனக்கு கம்பெனி அக்கவுண்டிங்கில் தியரியை படிப்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணித்தேலம் கூட தேவையில்லை. ஏன்னா கம்பெனி அக்கவுண்டிங்கில் அங்கே தியரின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கம்பெனின்னா என்ன, பங்கு வழங்குற, உரித்து வழங்குறன்னு ஒரு சொட்டு தான் தியரி இருக்கும். பட் கம்பெனி அக்கவுண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு LKS 1 தெரிஞ்சிருக்கணும். இருப்புகளினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு LKS 2 தெரிஞ்சிருக்கணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை தயாரிக்கிறதுக்கு LKS 7 தெரிஞ்சிருக்கணும், ரைட்? கணக்கீட்டு கொள்கைகள், மதிப்பீட்டு மாற்றம் சம்பந்தப்பட்ட திருத்தங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தாரத்துக்கு, கம்பெனியில் திருத்தம் செய்கிறதுக்கு LKS 8 தெரிஞ்சிருக்கணும். அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள் தந்து அதில் சீராக்கணுமா இல்லையாங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு LKS 10 தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக ஆதன பொறிமற்ற உபகரணம், மொத்த கொஸ்டின்ஸ்லேயே ஆகக்கூட மார்க்ஸ் இதுக்கு தான் வரும். ஆதன பொறிமற்ற உபகரணத்தை எப்படி டேபிள் போடுறது,
எவ்வளவு சொத்து வாங்கினாங்க, எவ்வளவுக்கு வித்தாங்க, சரியான பெருமான தேவை இருக்குதா, அகற்றப்பட்டுச்சா, அகற்றப்பட்ட லாபத்தை கணிக்கிறது, இல்லாமல் செய்கிறது, அதுக்கான மீள் மதிப்பீடு. எல்கேஎஸ் 16 தெரியாமலுக்கு கம்பெனி அக்கௌண்டிங்கில் மார்க்ஸே எடுக்க முடியாது. எல்கேஎஸ் 37 ப்ரொவிஷன்ஸ், கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போகுது, அதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யணுமா இல்லையா, ப்ரொவிஷன்ஸ் இந்த எல்கேஎஸ் 37 செய்யாமல் அதை தொடவும் மேலாது. வாடிக்கையாளர்களான ஒப்பந்தங்கள் மூலமான வருமானம், எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15 ரெவென்யூவை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது, எந்த டேட்டில் ரெகக்னைஸ் பண்ணுறது. லீசஸ் கட்டாயமாக ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கம்பெனி அக்கௌண்டிங்கில் போடுவாங்க. ஒரு லீசஸ் குத்தகைக்கு எடுக்கிறாங்க, நாங்கள் ஆரம்பத்தில் இவ்வளவுக்கு பேமெண்ட் பண்ணினோம், இவ்வளவுக்கு வட்டி கட்ட சொன்னாங்க, இவ்வளவுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கு அல்லது மாதத்துக்கு கட்டணும், இதில் எங்களோட நடைமுறை இல்லாத பொறுப்பு எவ்வளவு, நடைமுறை எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவுக்கு வட்டி செலவாக காட்டணும், இதுக்கெல்லாம் தேவை எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16. அப்போது கம்பெனி அக்கௌண்டிங் என்பது ஜஸ்ட் அ ரெப்பர். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னடா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். நீங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை சரியாக படித்து விளங்காமலுக்கு கம்பெனி அக்கௌண்ட்டை தொட்டும் பார்க்க முடியாது. ஸோ இந்த இடம் தான் நீங்கள் உங்களை உருவாக்க வேண்டிய இடம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளோ நம்ம கட்டாயமாக படிச்சிருக்கணும், அப்போ தான் நம்மளால் கம்பெனி அக்கௌண்டிங்கை பார்க்க முடியுமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மைடிஸ். அப்போ நீங்கள் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்பது சில ரூல்ஸ் யாரால் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்குது, ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட். யாருக்காக ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்குது, நிதி கூற்றுக்கள், அதாவது அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய நபர்கள், நிறுவனங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்குது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, ரைட், ரிகக்னிஷேஷன் சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி கணக்கீட்டு நியமங்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டாக்கிங் அபவுட் ரிகக்னிஷன். ரிகக்னிஷேஷன் என்றால் என்ன, இனங்காணல், என்ன டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணப்படணும். மெஷர்மெண்ட், அளவிடுறது, எவ்வளவுக்கு நாம் சொத்துக்கு கொடுக்கணும், பொறுப்புக்கு கொடுக்கணும் என்பது தீர்மானிக்கிறது. ப்ரெசன்டேஷன், எப்படி நம்ம காட்ட போகிறோம் நிதி கூற்றுக்களை, எதை ஃபெஸ்ட்டுக்கு காட்ட போகிறோம், எதை ரெண்டாவது காட்ட போகிறோம், ரைட், எதுக்கு நோட்ஸ் கொடுக்கணும் இல்லைங்கிறது. அப்போ இதெல்லாமே இங்கே வரும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஃபினிஷன். நவ் லெட்ஸ் மூவ் டு த கோர் டாபிக் எல்கேஎஸ் 1. இப்போ நம்மளுடைய இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் முதலாவது விஷயம் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்கேஎஸ் 1. இது இன் நியூ சிலபஸஸ். இப்போ இதுக்கு பிறகுக்கு உங்களோட காலங்கள் வரும்போது, ஃபியூச்சர் அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு இந்த எல்கேஎஸ் 1 மாறப்போது வேற ஒரு அடிப்படையில். அதுக்குரிய வழிகாட்டுதல்கள், செமினார்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில் நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இதுதான். ஸோ லேர்னிங் அவுட்கம்ஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த நிதி கூற்றுகளை முன்வைக்கிற எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், எப்படி காட்ட போகிறோம்ங்கிறதுல நேம் த டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல் படித்த விஷயம் தான். நிதி கூற்றுகளினுடைய வகைகள், இதை கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். நிதி கூற்றுகளுடைய வகைகள் என்பதை குறிப்பிட தெரிஞ்சிருக்கணும். and explains the conceptual framework for financial reporting. நிதி அறிக்கைப்படுத்தலுக்கான எண்ணக்கரு சட்டகம். இதில் என்னென்ன விஷயங்களை இந்த எண்ணக்கரு சட்டகம் என்பது நிதி கூற்றுக்களை அறிக்கைப்படுத்தும் போது செய்யணும். and explains the elements of conceptual framework for financial reporting. நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக சட்டகத்தினுடைய கூறுகள். ஸோ எலிமெண்ட்ஸுங்கிறது வேற, டைப்ஸோ கம்போனன்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் வேறு. இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இதான் இதனுடைய கற்றல் பேர்களாக இருக்குது. உங்களோட டீச்சர்ஸ் கைட்டில் இதை எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, அறிமுகம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நிதி கூற்றுகளில் முக்கியமாக பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுகள், விஷேட நோக்கத்துக்கான நிதி கூற்றுகள் 2 இருக்குது. இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய விஷயம். ஜென்ரல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் as well as ஸ்பெஷல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். தென் எண்ணக்கர் ரீதியான சட்டத்தினுடைய பிரிவுகளில் நிதி கூற்றத்தினுடைய நோக்கம் என்ன, தர ரீதியான பண்பு என்ன, இன்னும் நிதி கூற்றுகளுடைய அடிப்படைகள், அடிப்படைகளுக்கான வரைவிலக்கணம், அடிப்படைகளை இனங்காண்ற, அளவுற, கணக்கீட்டு நியமங்கள்னு சொல்லி எல்லா விஷயங்களும் இதில் சொல்லப்படுது. ஸோ லெட்ஸ் டைவ் வெரி டீப் இன் டு த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க், ரைட். ஸோ வெரி சிம்பிளி மை டியர்ஸ், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டாண்டர்ட். ரொம்ப அடிப்படையானதும் மிக முக்கியமாக நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது தான் இந்த எல்கேஎஸ் 1 இருக்குது, ரைட். ஸோ பிஃபோர் வி கிரியேட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நாம் இதனுடைய ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கட்டாயமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், ரைட். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் அ செட் ஆஃப் ரூல்ஸ் டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். நிதி கணக்கீட்டினுடைய செயற்பாடுகள் மற்றும் எல்லைகளை வரக்கூடிய வரையறுக்கும் விதிகளினுடைய தொகுப்பாக இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம டெஃபினிஷன் கொடுக்க முடியும். இதன் அடிப்படையில் நிதி கூற்றுகளுடைய வகைகளை ஸ்டூடெண்ட்ஸ் நாம ஜென்ரல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பிரிக்க முடியும். பொது நோக்கத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிதி கூற்றுகளும் இருக்கிறது, விஷேட நோக்கத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிதி கூற்றுகளும் இருக்குது. ஸோ வளமையாக ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாலே வருமான கூற்று, உரிமை மாற்ற கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, நிதிநிலைமை கூற்று, கணக்கீட்டு கொள்கைகள் குறிப்புகள் படிச்சுக்கிறீங்க. அது கரெக்ட் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போய் பொது நோக்கத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிதி கூற்றுகள், விஷேட நோக்கத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிதி கூற்றுகள் இங்கே பிரித்து பார்க்குறோம். வாட் அபவுட் திஸ் ஜென்ரல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? பொது நோக்க நிதி கூற்றுகள் என்பது
இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் anyone who wants to read them, right? இது எல்லாருக்குமே பொதுவான ஸ்டூடெண்ட்ஸ், to anyone. I can say the word anyone. யார் வேணால் இதை பார்க்க முடியும், எல்லாருக்கும் ஒன்று, common for all, ரைட்? இப்போ ஆப்பிள் கம்பெனி எப்படி ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்ன்னு ஒரு ஃபோனை தயாரித்து இதான் எங்களோட ஃபோன், இந்த ஒரு ஃபோன் டிசைனை எத்தனை பேர் வேணால் வாங்கிக்கோங்க அப்படி சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் தயாரிப்போம். நிதி கூற்றுக்கள்னு எங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் நாங்கள் போடுவோம். இந்தாங்க நிதி நிலைமை கூற்று, இந்தாங்க காசு பாய்ச்சல் கூற்று, இந்தாங்க நிதி நிலைமை கூற்றுன்ட்டு நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தயாரித்து போடுவோம். யார் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் யூஸ் பண்ணுறீங்களா, இதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட். ஜென்ரல் பப்ளிக் போய் கம்பெனி கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டில் பார்க்க போகிறீங்களா, அதுக்கும் உங்களுக்கு தான். அரசாங்கம் டெக்ஸ் கல்குலேஷனுக்கு அதுவும் ஒரே ரிப்போர்ட் தான். இன்வெஸ்டர்ஸாக உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கோங்க, பட் அதே ரிப்போர்ட் தான் நாங்கள் தருவோம். இதுதான் ஸ்டூடெண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பொதுவான நோக்க நிதி கூற்றுக்கள். இப்போ ஹமீதியா இருக்குது, காகில்ஸ் நிறுவனம் இருக்குது, அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டறிக்கைங்கிற ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை உதாரணத்துக்கு ஆண்டறிக்கைகளை நீங்கள் எங்கே தேடி பார்க்கலாம்னா கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட். ஐ ஹோப்ஸ் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பாருங்கள், சிஎஸ்சினுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, ஐம் ஷேரிங் தி ஸ்க்ரீன் ரைட் நவ் மை டியர். சிஎஸ்சினுடைய வெப்சைட், சிஎஸ்சின்னு கூகுள் அடிச்சிங்கனாலே சிஎஸ்சி கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரும். ஸோ இந்த கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு யூ கேன் செக் எனி கம்பெனிஸ் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே காகில்ஸ், ரைட்? காகில் சிலோன் பிஎல்சி. ஸோ அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். இதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்கள தேடிட்டு இதில் எல்லா விஷயங்களும், அவங்களோட ஏஜிஎம், அவங்களோட ஆர்டிகல்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், இதில் ஃபைனான்ஷியலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லா ஆனுவல் ரிப்போர்ட்டும் இருக்கும். ஸோ 27 ஜூன் 2024 25 ஆனுவல் ரிப்போர்ட், 2023 24 ஆண்டுக்குரியது. இப்போ அதுக்கு ஆனுவல் ரிப்போர்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் யூ கேன் ஓப்பன் அவர் வேல்யூ கிரியேஷன் ஸ்டோரி, காகில்ஸ் நிறுவனத்தினுடையது, ரைட்? ஸோ காகில்ஸ் நிறுவனத்துடைய விஷன், மிஷன், ரைட்? 1844 காகில்ஸ் நிறுவனம் பின்பற்றப்பட்டு அவங்க என்னென்ன மைல் ஸ்டோன் வந்து 1993 96 கேஎஃப்சி வந்து காகில்ஸ் நிறுவனத்தினுடைய சப்சிடியரி. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லாம் படிச்சுருப்பீங்க கேஎஃப்சி. ஸோ இந்த கேஎஃப்சி நிறுவனம் யாருக்கு கீழே ஃப்ரென்ச்சைஸி எடுத்தீங்கன்னா காகில்ஸ் நிறுவனம் தான் எடுத்துக்குது கேஎஃப்சினுடைய ஃப்ரென்ச்சைஸி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1996 கொண்டு வராங்க இலங்கைக்கு. தென் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுக்கிறாங்க, ரைட்? 2002 அவங்க உருவாக்கின விஷயங்கள். காகில்ஸினுடைய தான் இந்த மேஜிக் ஐஸ்கிரீம், நிறைய பிராண்ட்ஸ் உருவாக்கி வச்சுக்கிறாங்க, ரைட்? 2007 என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க, 2008 2010. திஸ் இஸ் சம்திங் கால்ட் ஆனுவல் ரிப்போர்ட் மை டியர்ஸ், ரைட்? ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டறிக்கை என்று சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது ஒவ்வொன்றும் கீ ஹைலைட்ஸ் வந்து இருக்குது. அவங்களோட ஃபைனான்ஷியல் ஹைலைட்ஸை பாருங்கள். ரெவன்யூ கிட்டத்தட்ட 2025 காகில்ஸ் நிறுவனத்துடைய ரெவன்யூ எவ்வளோ 241 மில்லியன், ரைட்? 241 மில்லியன்களை லெட்ஸ் 243, not in million, I think it's billion my dears, right? அவங்களோட ப்ராஃபிட், அவங்களோட கேஷ் ஃப்ளோ, ஸோ இது எல்லாமே வரும். இதுதான் ஆனுவல் ரிப்போர்ட். இந்த ஆண்டறிக்கையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய நிதி கூற்றுக்களை நம்ம பார்க்க முடியும். இதுக்குண்டு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த செக்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணுறது. இதே தான் பொதுநோக்க நிதி கூற்றுக்கள். இப்போ இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய அவங்களுடைய நிதி கூற்றுக்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் that is going to be the general purpose financial reporting, right? Let me go to the section. Right. This is independence audit assurance report, right? இப்போ ஆடிட் ரிப்போர்ட்டை இண்டிபெண்டன்ட் அஷூரன்ஸ் ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. கேபிஎம்ஜி நிறுவனம், கேபிஎம்ஜி இஸ் அன் ஆடிட் ஃபார்ம், பிக் ஃபோர், அவங்க தான் இதான் ஆடிட் ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும். இதில் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு பாருங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கேபிஎம்ஜி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் ஆடிட் ரிப்போர்ட்டில் சைன் பண்ண முடியும். ஸோ இதில் தான் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி தான் பார்க்கலாம், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணப்படும். நாம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூ என்ன, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன, அதர் இன்கம் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், ஃபைனான்ஸ் இன்கம், இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் பொசிஷன், ரைட்? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இதுதான் டிரெக்டர்ஸ் சைன் பண்ணுறாங்க, அதிகாரம் அளிக்கிறாங்க. நீங்கள் படிப்பீங்க, நான் உங்களுக்கு எல்கேஎஸ் 10 படிக்கும் போது அறிக்கையிடும் காலப்பகுதி பிந்தின நிகழ்வுகள் படித்து தரும்போது பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சைன் பண்ணுவாங்க, குரூப் மேனேஜிங் டைரக்டர் சைன் பண்ணுறாங்க, டெபுட்டி சேர்மன், குரூப் சிஓ சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஜென்ரல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் பப்ளிஷ் பண்ணி பப்ளிக்காக வெப்சைட்டில் போடுவோம், தேவைப்பட்டவங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு ரிப்போர்ட் தான். தட் இஸ் பொதுநோக்க நிதி கூற்றுக்கள், ரைட்? ஸோ காகில்ஸ் நிறுவனம்
இப்போ அவங்களோட ஆண்டறிக்கை இப்போ நான் காட்டினதை பப்ளிஷ் பண்ணும்போது அது எல்லாருக்குமே ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய பங்குதாரர்கள், இன்வெஸ்ட் பண்ணினவங்க, இதுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, இதை எடுத்து அனாலிஸ் பண்ண போகிறவங்க, அதாவது உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே த சேம் ரிப்போர்ட், தட் இஸ் ஜென்ரல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லெட் மீ டாக் அபவுட் த ஸ்பெஷல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ். இது எல்லாருக்கும் ஆனது அல்ல. நாங்கள் இவங்களுக்குண்டு மட்டும்தான் இதனை தயாரிக்கின்றோம், அல்லது இவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் தயாரிக்கிறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக மட்டும்தான் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சம்திங் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு தனியாக ஒரு ஹார்ட்வேர் பார்ட்ஸ் விற்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு வைங்களேன், அவங்க ரிப்போர்ட்டை தயாரிக்கிறாங்க, பேங்க்குக்குண்டு மட்டும் பேங்க் கேட்ட மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறாங்க. கமர்ஷியல் பேங்க் இப்படி கேட்குது, ஹெச்என்பி பேங்க் இப்படி கேட்குது ஒரு லோன் எடுக்கிறதுக்குண்டா, அதுதான் ஸ்பெஷல் பர்பஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதை நாம வேறு யாருக்கும் பப்ளிஷ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ காட் த பாயிண்ட் அபவுட் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிளாசிஃபிகேஷன். What does it mean by general purpose financial statements and special purpose financial statements? Now let me talk about elements of conceptual framework. எண்ணக்கரு சட்டகத்தினுடைய கூறுகள். ஸோ எண்ணக்கரு சட்டகத்தில் நாம் என்னென்ன விஷயங்களை நம்ம தெளிவாக நம்ம விளங்கி கொள்ளணும்டா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆதில் ஒரு கொஸ்டின் கேட்குறா, சார் ஏசிசி அக்கௌண்டன்ட் ஸ்ரீலங்கன் ஆடிட் ரிப்போர்ட்டில் சைன் பண்ண முடியுமான்றது ஷார்ட் ஆன்சர் இஸ் நோ. எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸுக்கு மட்டும்தான் ஆடிட் ரிப்போர்ட்டில் சைன் வைக்க முடியும். அதுவும் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். நன் ஆடிட் ஃபர்மில் வேலை செஞ்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனவங்க வைக்க முடியாது. ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் only have the authority right to sign in an audit report, not other any qualification people, but it is applicable only in Sri Lanka, right? ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் எண்ணக்கரு சட்டத்தினுடைய கூறுகளை நம்ம பார்க்கும்போது ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கணும், குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரிகக்னிஷேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நிதி கூற்றுகளினுடைய நோக்கம் என்ன, தர ரீதியான பண்பு என்பது என்ன, நிதி கூற்றுகளுடைய மூலகங்கள் சொல்லக்கூடியது என்ன, இந்த மூலகங்களை எப்படி நாம ரிகக்னைஸ் பண்ண போறோம், இனங்காண போறோம், எப்படி நாம அதை அளவிட போறோம், இது அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த எண்ணக்கரு சட்டகத்தில் விளங்கி கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஏசிசிஏ வேல்யூ இல்லையா சார் அப்படின்னு சொன்னா இல்லை, அப்படின்னு கிடையாது. ஏசிசிஏ இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன் மேரியஸ். இப்போ நீங்க ஈவன் இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்குன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க. நியூசிலாண்டுக்கு போனீங்கன்னா நியூசிலாந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்தந்த நாட்டுக்குரிய விஷயம். பட் ஈவன் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனாலும் உங்களுக்கு ஃபாரினுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் ஏசிசிங்கிறது இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் வேர்ஷன், ரைட்? அது எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமானதும் பொதுவானதுமாக இருக்கும், ரைட்? ஸோ அது வந்து ஒரு இறைமைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் சைன் வைக்கிற அத்தாரிட்டி கொடுக்குறது அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டம். இப்போ 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு சட்டத்தின் கீழே தான் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு தான் பவர் இருக்குது. ஆடிட் ரிப்போர்ட்டில் சைன் வைக்கிறங்கிறது வந்து சட்டம் கொடுக்குற ஒரு பவர், குவாலிஃபிகேஷன் கொடுக்குற பவர் இல்லை. அந்தந்த நாட்டில் அந்தந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படுது. So then how ACC and CIMA pass finalists get the jobs in Sri Lanka? Not everyone try to be auditor, my dear. எல்லாருக்கும் ஆடிட்டர் ஆகிக்கொண்டு ஆசை இல்லையே. ஆடிட்டிங்கிறது நம்மளுடைய அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப், அவ்வளோதான். அதுலேயும் எல்லாருமே ஆடிட் ஃபர்மில் வந்து ஈவன் சில சீனியர் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க. தே டோன்ட் ஹவ் த ரைட் டு சைன், ரைட்? அந்த ஃபர்ம் தான் சைன் பண்ணுவாங்க, அல்லது அந்த நிறுவனத்தினுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் சைன் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே சைன் வைக்கிற பவரோட தான் வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் சொல்ல நம்ம எண்ணக்கரு சட்டத்தின் கீழே நம்ம பார்க்க போகிற விஷயம். ஸோ ஒப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிதி கூற்றுகளினுடைய நோக்கங்கள் என்பது why we prepare financial statements. ஸோ ஏன் நாம் நிதி கூற்றுக்களை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கான ஆன்சர் நிதி கூற்றுகளுடைய நோக்கம் தரப்போகிறது. அண்ட் குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் என்பது வாட் மேக்ஸ் தம் யூஸ்ஃபுல், ரைட்? வாட் மேக்ஸ் தம் யூஸ்ஃபுல், அதாவது என்ன விஷயங்கள் இருந்தால் இந்த நிதி கூற்றுகள் பயனுள்ளதாக எல்லாருக்கும் இருக்க போகுது என்பது குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸில் பார்ப்போம். அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன அதுக்குள்ளே இருக்குது, வாட் கோஸ் இன் டு தெம், நிதி கூற்றுகளுக்குள்ளே என்னத்தை தான் அப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது எலிமெண்ட்ஸாக இருக்க போகிறது. அண்ட் ரிகக்னிஷேஷன், வென் டு ரெக்கார்ட், எப்போ எதை பதிவு செய்யணும். ஒரு சொத்துன்னு சொன்னால் என்னென்ன பண்புகள் இருந்தால் ஒரு சொத்தினை பதிவு செய்யணும், ஒரு பொறுப்புண்டா என்னென்ன பண்புகள் இருந்தால் பதிவு செய்யணும்,
அதே மாதிரி ஒரு வருமானத்துக்கு, ஒரு செலவீட்டுக்கு, ஒரு உரிமைக்கு. அதான் ரெகக்னிஷன். வென் டு ரெக்கார்ட், எப்போது பதிவு செய்யலாம், என்ன இருந்தால் பதிவு செய்யலாம். மெஷர்மெண்ட், மூலங்களை அளவிடுவது என்பது ஹவு மச் டு ரெக்கார்ட், எவ்வளவு தொகையில பதிவு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கணும். ஸோ இவ்வளவு விஷயங்களும், why we are preparing finance statements, what makes them useful, what goes into them, when to record, how much to record, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு சொன்னா you must need elements of conceptual framework, எண்ணக்கரு சட்டத்தினுடைய கூறுகளை பற்றி படிச்சிருக்கோம். So now let's dive deep into the every chapter. Objective of financial statements, நிதி கூற்றுகளுடைய கூறுகள், the purpose, என்னத்துக்காக நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணுறோம். டு ப்ரொவைட் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன், எகெயின் நிறைய இடத்துல இதை பார்த்துட்டோம், எகெயின் என்ன ரிப்பீட்டிங். டு ப்ரொவைட் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் யூஸ்ஃபுல் டு இன்வெஸ்டர்ஸ், லெண்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ். இந்த வேர்டை கட்டாயமாக அந்த 3 பேரையும் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள் மற்றும் ஏனைய கடனாளிகள், கடன் கொடுத்தோர்களுக்கு பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயனுள்ள நிதி தகவல்களை வழங்குகிறது. டு ப்ரொவைட் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல் for investors, lenders and creditors for decision making. ஸோ இதை நம்ம இங்கே எக்கனாமிக் டிசிஷன் மேக்கிங் என்று சொல்லிக்கொள்ள முடியும், நோ ப்ராப்ளம், ரைட்? இதுதான் நம்மளுடைய விஷயம். அப்போது என்ன இப்போ இங்கே சொல்லப்படுது? முதலீடு செய்கிறவங்க இருப்பாங்க, கடன் தாரத்துக்கு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கடன் தாரதான் இல்லையா, முதலீடு செய்யலாமா இல்லையா, இது எல்லாமே என்ன பொருளாதார ரீதியான தீர்மானம். பொருளாதார ரீதியான தீர்மானம் என்ன? காசு சம்பந்தப்பட்ட தீர்மானம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், general purpose financial statements is providing 3 things: financial performance, financial position and changes in financial position. இது இம்பார்ட்டனே, இது அடிக்கடி கேள்வியில் கொஸ்டினில் கேட்கப்படுகின்ற விஷயம், பாஸ் பேப்பரில் நிறைய தடவை வரக்கூடியது. பொதுநோக்க நிதி கூற்றுகள் என்பது இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் பொதுவாக நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய annual ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆடிட் பண்ணப்பட்ட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் இந்த பொதுநோக்க நிதி கூற்றுகளில் ஒன்று ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம நிதியியல் செயலாற்றுகை அல்லது நிதியியல் பெறுபேறு என்று சொல்லுவோம். நிதியியல் பெறுபேறு, நிதி செயலாற்றுகை அப்படின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் ஹவு வெல் டிட் த கம்பெனி டூ, எவ்வளவு நன்றாக இந்த கம்பெனி செயற்பட்டு இருக்காங்க. இது எந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஒரு கம்பெனி நல்லா செஞ்சுக்கிறாங்களா இல்லையா, ரைட்? போன வருஷம் இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களா, அவங்களோட செயல்பாடு பாசிட்டிவாக இருக்குதா நெகட்டிவாக இருக்குதா அப்படிங்கிறத எந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா நம்ம படிச்சு கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். வாட் இஸ் தட்? ஹரன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. வாட் அபவுட் அதர் பீப்புள்? இஸ் இட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்? வருமான கூற்று? டெஃபினெட்லி இட் இஸ். ஸோ நிதியியல் பெறுபேறு அல்லது நிதியியல் செயலாற்றுகை என்பதை நம்ம எதனை வைத்து நம்ம சொல்லுவோம்னு சொன்னால், வருமான கூற்று என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் என்று சொல்லுவோம், ரைட்? சிம்பிளாக சொல்ல போனால் வருமான கூற்று. ஏன் வருமான கூற்று என்பது முடிவடைந்த ஆண்டிற்காக நம்ம தயாரிப்போம். 1 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி 31 டிசம்பரில் முடிகிற மாதிரி இருக்கும். ஜனவரி 1 டு டிசம்பர் 31 இருக்கும். அல்லது 1 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31 முடிகிற மாதிரி இருக்கும். இந்த குறிப்பிட்ட 12 மாத காலப்பகுதிக்குள்ளே இந்த நிறுவனம் என்னதான் செஞ்சுக்குது, எவ்வளோ வருமானம் உழைச்சிங்க, வருமானம் உழைச்சத்தில் பொருளுக்கே எவ்வளோக்கு காசாக கொடுத்தீங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அப்போ மொத்தமாக எவ்வளோ வருமானம் வந்துச்சு. சரி, மொத்தமாக வருமானம் வந்ததை அது மிச்சம் வச்சிங்களா? இல்லை, அதுலேயும் நிர்வாகத்துக்கு கொடுத்தீங்க, நிதிக்கு கொடுத்தீங்க, விநியோகத்துக்கு கொடுத்தீங்க, அதுக்கு பிறகு வரியும் கட்டினீங்க, வட்டியும் கட்டினீங்க, அதுக்கு பிறகு தேறிய லாபம் வந்துச்சு. சரி, லாபம் சரி உழைச்சிங்களா இல்லையா, மிச்சம் ஏதாவது இருக்குதா இல்லையா, உங்களோட செயற்பாடு நல்லா இருந்துச்சுன்னா லாபம், செயற்பாடு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா நஷ்டம். இது எதில் காட்டப்படும்? வருமான கூற்றில் காட்டப்படும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? This is all about income statement. Now let me talk about the financial position. இதனை நாம நிதி நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன், நிதி ரீதியாக அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய கண்டிஷன் என்பது என்ன? What does the company owe and owes to others? What does the company own and owes to others? மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க இருக்குது, கம்பெனி என்ன வச்சுட்டு இருக்குது, என்னதான் நிதி நிலைமை. இப்போ உங்களோட நிதி நிலைமை என்னடா நீங்கள் சொல்லுவீங்க, என்கிட்ட பேங்க்கில் இவ்வளோ காசு இருக்குது, என்கிட்ட கையில் இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ நகை நான் வாங்கி வச்சுக்கிறேன், ரைட்? இவ்வளோ பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியது. தட் இஸ் யுவர் ஃபைனான்ஷியல் பொசிஷன். ஸோ ஒரு நிறுவனத்துடைய நிதி நிலைமை சம்பந்தமாக அந்த கம்பெனி என்னத்தை வச்சுட்டு இருக்குது, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்பது எதில் காட்டப்படும்? எந்த ஸ்டேட்மெண்ட்டில் காட்டப்படும்? விச் ஸ்டேட்மெண்ட் ஷோஸ் தட்? Anyone here?
எந்த ஸ்டேட்மெண்ட்டில் காட்டப்படும்? அதிலேயே பேர்லேயே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நிதி நிலைமையை எது காட்டும்? நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்லுவோம். பழைய பேர் இதற்கு ஐந்தொகை. ரைட்? நிதி நிலைமை கூற்று, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன். இதில் தான் நம்மளோட கம்பெனி எவ்வளவு சொத்து இருக்குது. சொத்துண்டு என்ன? கம்பெனிக்கு சொந்தமாக எவ்வளோ இருக்குது. நம்மளோட கம்பெனியுடைய பொறுப்புன்னா என்ன? மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருக்குது. உரிமை, சொத்துலேருந்து பொறுப்பெல்லாம் கழிச்சது பிறகு உரிமையாளருக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் எங்கே காட்டப்படும்? நிதி நிலைமை கூற்று தான் காட்டப்படும். அதை நம்ம ஒரு அழகா ஓகே, சொத்துல ஒரு வருஷத்துக்கு மேலே பயன் தரக்கூடிய சொத்து எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு உள்ள பயன் தரக்கூடிய சொத்து எவ்வளோன்னு சொல்லி நடைமுறை சொத்து, நடைமுறை இல்லா சொத்துன்னு காட்டும். பொறுப்புல ஒரு வருஷத்துக்கு மேலே, இப்போ நம்ம ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் கொடுத்த டேட்ல இருந்து அடுத்த 12 மாதத்துக்கு பிறகு எவ்வளோக்கு எத்தனை பேருக்கு கொடுக்கணும், அடுத்து வரக்கூடிய 12 மாதத்துக்கு உள்ள எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும்னு காட்டுறது நடைமுறை பொறுப்பு. உரிமை என்ன? சிம்பிளாக மொத்த சொத்துலேருந்து மொத்த பொறுப்பை கழிச்சா உரிமை வரப்போகிறது. அந்த உரிமை ஒரு தனி உடைமை வணிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆரம்ப மூலதனத்தோட லாபத்தை கூட்டி, பற்று இருந்தால் பற்றை கழித்து, மேலதிக மூலதனம் இருந்தால் எல்லாம் கூட்டி நம்ம லாப சமன்பாடு உங்களுக்கு படித்து தந்திக்கிறேன். இறுதி உரிமை, ஆரம்ப உரிமை, சகப்பற்று, மேலதிகமாக இட்ட மூலதனம், இதான் உரிமை பாதிக்கக்கூடிய விஷயம். இதுவே பங்குடைமையில் நம்ம படிக்கும்போது உரிமையை வந்து பங்காளர்களுடைய மூலதன கணக்குகளையும் பங்காளர்களுடைய நடைமுறை கணக்குகளையும் கூட்டி நம்ம உரிமை வரும். பட் சேம் கான்செப்ட், சொத்துலேருந்து பொறுப்பை கழிச்சா இவ்வளவு மிஞ்ச போகுது உரிமையாளர்களுக்கு. ஸோ இதெல்லாம் நிதிநிலைமை கூட்டில் காட்டப்படும். தென் த சேஞ்சஸ் இன் த ஃபைனான்ஷியல் பொசிஷன். ஹவு டிட் திங்ஸ் சேஞ்ச்? இந்த சொத்து பொறுப்பு உரிமை இந்த நிதி நிலைமையில் எப்படி மாற்றங்கள் இடம்பெற்றுச்சு? சேஞ்சஸ் இன் ஃபைனான்ஷியல் பொசிஷன். இது எதில் காட்டப்படும்? இது காசு பாய்ச்சல் கூற்றில் காட்டப்படும் ஸ்டூடெண்ட்ஸ். சேஞ்சஸ் இன் ஃபைனான்ஷியல் பொசிஷன் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலான மாற்றம் இதில் காட்டப்படும்டா காசு பாய்ச்சல் கூற்று. ஆரம்பத்தில் எவ்வளவு காசு இருந்துச்சு, ரைட்? எவ்வளவு காசு வந்துச்சு, எவ்வளவு காசு போனுச்சு. காசு வந்தது எப்படி வந்திருக்கும்? காசுக்கு வித்திருந்தா காசு வந்திருக்கும், ரைட்? நடைமுறையில் சொத்தை வித்திருந்தா காசு வந்திருக்கும். எப்படி காசு போயிருக்கும்? பொருளை காசுக்கு வாங்கியிருந்தா காசு போயிருக்கும். கடன் கொடுத்த ஒரு காசு கொடுத்தா போயிருக்கும். ஒரு சொத்து வாங்கினாலோ போனாலோ எப்படி நம்மளோட நிதி நிலைமை இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குது என்பதனை காசு பாய்ச்சல் கூற்று காட்டும். எனவே ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வளமையாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய நிதியியல் செயற்பாடு, நிதியியல் பெறுபாறை எந்த நிதி நிலைமை கூற்று காட்டும் என்றால் வருமான கூற்றும். அந்த எந்த ஒரு நிறுவனத்துடைய நிதிநிலைமை கூற்று காட்டும் என்றும் நிதிநிலைமையிலான மாற்றங்களை காசு பாய்ச்சல் கூற்று காட்டும். ஸோ இது எல்லாமே பொதுநோக்கு நிதி கூற்றுகளில் கட்டாயமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? அண்ட் அண்டர்லையிங் அசம்ப்ஷன், கோயிங் கன்சர்ன், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். இது அடிக்கடி கொஸ்டின்ல வந்துகிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நிதி கூற்றை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்டா அடிப்படையான எடுகோல் என்னன்னு சொன்னால் அதை கோயிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து எங்கும் எண்ணக்கர் என்று தமிழ் படுத்துவோம், ரைட்? இந்த எடுகோல் இல்லாமலுக்கு நம்மளால நிதி கூற்றை ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. வேற எந்த கன்செப்ட் நமக்கு தேவையில்லை. இந்த கன்செப்ட் ஆக குறைஞ்சது மினிமம் இருந்தால் தான் நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ணுறது சட்டத்திலேயோ நிதி கூற்று கணக்கீட்டு எண்ணக்கருக்கள்லையோ கணக்கீட்டு நியமங்கள்லையோ அனுமதி கிடையாது. நாம எஸ்யூம் பண்றோம், ஓகே இந்த பிஸ்னஸ் தொடர்ந்து எங்க பண்ண என்ன, இந்த பிஸ்னஸ் ஒரு ஃபோர்சியபிள் ஃபியூச்சர், ஒரு வரையறையற்ற காலத்துக்கு தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நிதி கூற்றுக்களை ப்ரிப்பேர் பண்ணுறோம். நாங்கள் அதை எடுகோலாக எடுத்துக்கொள்கின்றோம். இந்த பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு போகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. இந்த பிஸ்னஸ் கண்டினியூஸாக நடக்கும் என்று நினைக்கிறது தான் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு, ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தினுடைய நிதி கூற்றை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கணும் இது அடுத்த வருஷத்துக்கு நல்லபடியாக நடக்கும், இந்த வருஷம் இதுக்கு பிறகுக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா நடக்கும், இவங்களுக்கு இந்த பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு போகிற அளவுக்கு எதுவுமே இல்லை, ரைட்? அப்படி நினச்சா தான் நீங்கள் செய்யலாம், ரைட்? உங்களுக்கு தெரிய வருது இந்த பிஸ்னஸை நடத்த இயலாது, ஒரு 6 மாதத்தில் இவங்க பேங்க்ரப்சி ஆயிடுவாங்க, வழக்குலேருந்து போயிடுவாங்க, ரைட்? அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் த அண்டர்லையிங் அசம்ப்ஷன் மை டியர்ஸ், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு நோ அண்டர் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். வை? ஏன் நிதி கூற்றுகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? நவ் லெட் மீ டாக் அபவுட் சம்திங் கால்ட் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நிதி கூற்றுகளினுடைய தர ரீதியான பண்புகள் மை டியர்ஸ். ஸோ இந்த தர ரீதியான பண்புகளும் உங்களுக்கு நான் யூனிட் 1லேயே வச்சு படிப்பிச்சிக்கிறேன். பட் இங்கே கொஞ்சம் நான் உங்களுக்கு லைட்டாக நினைவுபடுத்திட்டு போகிறேன். பிகாஸ் ஹியர் ஓன்லி யூ ஹேவ் டு நோ தட். இங்கே அடிப்படை தர ரீதியான பண்புகள், மேம்படுத்த வேண்டிய தர ரீதியான பண்புகள், 2 விதமான குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அடிப்படை தர ரீதியான பண்புகளுக்குள்ள 2 பண்புகள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று பொருத்தமான தன்மை, இன்னொன்று நம்பகத்தன்மை கொண்ட பிரதிநிதித்துவம்.
ரிலவன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். மேம்படுத்த வேண்டிய தரீதியான பண்புகளுக்குள்ள 4 விஷயம் இருக்குது. ஒப்பீட்டு ரீதியான தன்மை, சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, காலத்துக்கு பொருத்தமான தன்மை, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. ரைட்? ஒப்பீட்டு ரீதியான தன்மைனா கம்பேரபிலிட்டி, சான்றுபடுத்தக்கூடிய தன்மை. ரைட்? கம்பேர் பண்ணி, டைமுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதெல்லாம் இருக்கணும். எஸ் கெனுஷா, அந்த உங்களுக்கு நினைவு இருக்குது, கட் வீன்னு சொல்லி தந்திருப்பேன். கம்பேரபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, டைம்னஸ், வெரிஃபையபிலிட்டி. ரைட்? ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ரிலவன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன். அப்போ இந்த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் என்பது என்ன? தீஸ் ஆர் மஸ்ட் ஹேவ் குவாலிட்டிஸ். ரைட்? ஃபண்டமெண்டல் என்பது மஸ்ட் ஹேவ் குவாலிட்டிஸ். தேர் இஸ் நோ ஆப்ஷன், மஸ்ட் ஹேவ் குவாலிட்டிஸ். இதெல்லாம் இல்லாமலுக்கு இருக்கவே முடியாது என்பதுதான் அடிப்படை தர ரீதியான பண்புகள். வித்தவுட் தீஸ் எதை கொடுத்தாலும் அது குப்பை. உங்களுடைய நிதி கூற்றுகளில் இந்த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் மிஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் தட் இஸ் யூஸ்லெஸ், தட் இஸ் கார்பேஜ். ரைட்? அதில் ஒன்று தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலவன்ஸ்னு சொல்லக்கூடிய பொருத்தமான தன்மை, ரிலவன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலவன்ஸ் என்பது இதெல்லாமே ரொம்ப அடிப்படையான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், அடிக்கடி கேள்விக்கு ஒரு விஷயம். கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் டிஃபரன்ஸ் இன் டிசிஷன்ஸ். கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் அ டிஃபரன்ஸ் இன் டிசிஷன்ஸ். தீர்மானங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த தகவல் இருக்கணும். பயனர்கள், அதாவது பயன்படுத்தக்கூடியவங்க, நிதி கூற்றுகளை பயன்படுத்துறவங்க யாரு? முதலீட்டாளர்களாக இருக்கலாம், கடன் கொடுத்தவர்களாக இருக்கலாம், கடன் வாங்குறவர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அவங்க அவங்களுடைய டிசிஷனை மாற்றக்கூடிய அளவுக்கு திறன் கொண்டதாக ஒரு தகவல் இருந்தால் தட் இஸ் ரிலவெண்ட். ரைட்? இப்போ நான் உங்களுக்கு அக்கௌண்டிங் பாடம் நான் கிளாஸை போட்டுட்டு நான் வந்து ஐசிடி பாடத்தை உங்களுக்கு நான் இப்போ படிப்பிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் இஸ் இட் ரிலவெண்ட் ஃபார் யூ? ரைட்? நீங்கள் கிளாஸில் ஏர்ன் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு இருப்பீங்க, என்ன சார் அக்கௌண்டிங் கிளாஸ் போட்டு ஐசிடி படிச்சுட்டீங்களா? இல்லாட்டி அக்கௌண்டிங் கிளாஸ் நான் பயாலஜி படிப்பிச்சிருந்தேன் எப்படிங்க? தட் இஸ் நான் ரிலவெண்ட் ஃபார் யூ. ரைட்? ஸோ ரிலவன்சி என்பது உங்களுக்கு பொருத்தமானதான தன்மையாக இருக்கணும். இன்ஃபர்மேஷன் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் எ டிஃபரன்ஸ் இன் டிசிஷன் மேட் பை யூசர்ஸ். ஸோ இப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த ரிலவன்ஸுங்கிறது சொல்லக்கூடிய இந்த பொருத்தமான தன்மை இந்த சப் கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டிருக்கணும். ரைட்? ஒன்று ப்ரிடிக்டிவ் வேல்யூ, இன்னொன்று கன்ஃபர்மேட்டரி வேல்யூ, இன்னொன்று மெட்டீரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய பொருண்மை. இந்த 3 பண்புகளையும் ஒரு நிதி தகவல்கள், நீங்கள் நிதி கூற்றுகளில் சொல்லுகின்ற விஷயம் கொண்டிருந்துச்சு என்று சொன்னால் தட் இஸ் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு தீர்மானத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். வாட் அபவுட் திஸ் ப்ரிடிக்டிவ் வேல்யூ? நான் இதுக்கு பெருசாக டெஃபினிஷன் நான் தரப்போகிறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். சிம்பிளி ப்ரிடிக்டிவ் வேல்யூண்டா இட் வில் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். ரைட்? ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். சிம்பிளாக என்ன சொல்லலாம்? ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறத கணிக்கிறதுக்கான விஷயம் இந்த தகவலில் இருக்குது என்பதுதான் முன்கணிப்பு பெருமானம் என்ற ப்ரிடிக்டிவ் வேல்யூ. கன்ஃபர்மேட்டரி வேல்யூ உண்டா இட் வில் கன்ஃபர்ம்ஸ் ஓ கரெக்ட் த பாஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். ரைட்? ரைட்? இந்த தகவல் கன்ஃபார்ம் பண்ணுது அல்லது ஓகே பாஸ்ல இதுதான் நடந்திருக்கும் என்கின்ற ஒரு அனுமானத்தை தரக்கூடியதாகவும் இருக்கணும். நம்ம பாஸ்ல இதை தான் கேள்விப்பட்டோம், இந்த கம்பெனியில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஸோ இந்த தகவல் இருக்குது, இதுதான் நடந்திருக்குது, அதால தான் தகவல் வந்திருக்குது. இட்ஸ் கன்ஃபார்ம்ஸ். அண்ட் மெட்டீரியாலிட்டி மீன்ஸ் இட் பிக் இனஃப் டு மேட்டர். ரைட்? அதாவது இதை கருத்தில் கொள்ற அளவுக்கு இது உண்மையிலேயே முக்கியமானது. பொருண்மைத்தன்மைன்னு படிச்சிருப்பீங்க, மெட்டீரியாலிட்டி. ரைட்? ஒரு விஷயத்தை ஃபுல்லாக விடுறதோ அல்லது அதனை தவறாக காட்டுறதோ டிசிஷனையோ மாற்றி விட்டுரும் என்றால் அது பொருண்மை. பட் இது காசு அடிப்படையிலையும் இருக்கும், அதனுடைய நேச்சர் அடிப்படையிலும் இருக்கும். இப்போ காசு அடிப்படையில் என்று சொன்னால் ஒரு கம்பெனிக்கு வந்து 1 கோடி ரூபாய் முக்கியமானது, 1000 ரூபாய் முக்கியம் இல்லை. அப்போ அங்கே மெட்டீரியாலிட்டி என்பது 1 crore, 1000 இஸ் இம்மெட்டீரியல். ஆனால் அதுவே அதே கம்பெனிக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு ஊழியர் கடன் எடுத்துட்டு போய் தர, அதை தரலண்டா தட் இஸ் இம்மெட்டீரியல். பட் அதே ஒரு 1000 ரூபாவை ஒரு டிரெக்டர் தெரியாமலுக்கு எடுத்திருந்தாருன்னு சொன்னால் அது மெட்டீரியல். அப்போ டிரான்சாக்ஷனுடைய நேச்சர், அதே சமயம் அந்த டிரான்சாக்ஷனுடைய கேஷ் வேல்யூ, இது எல்லாம் சேர்ந்து தான் அது முக்கியமா இல்லையா, அது பொருண்மையா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். ஸோ ப்ரிடிக்டிவ் வேல்யூஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். கன்ஃபர்மேட்டரி வேல்யூ இட் கன்ஃபார்ம்ஸ் or predict the past decisions. And materiality என்பது இட்ஸ் பிக் இனஃப் டு கன்சிடர். ரைட்? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு இடத்த ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு கடல் சார்ந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறீங்க, லெட்ஸ் சே நெகம்பு ஏரியா. ரைட்? ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்க. யூ நீட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் தட். ரைட்?
பொருத்தமான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும். ரிலவென்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். கிவ் மீ a minute students. Right, let's continue. ஸோ நம்ம ப்ரிடிக்டிவ் வேல்யூ பார்த்தோம், கன்ஃபர்மேட்டரி வேல்யூ பார்த்தோம், ஆஸ் வெல் அஸ் மெட்டீரியாலிட்டி அப்படி என்பது என்னன்னு நம்ம பார்த்தோம். நவ் டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். என்ன வாட்ஸ் தட் எக்ஸாம்பிள்? ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற சம்மந்தமாக நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எவ்வளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் சம்பாதிக்கிறாங்க, கஸ்டமர்ஸினுடைய வளர்ச்சி எவ்வளோக்கு இருக்குது, ரைட், எவ்வளோ பேர் கஸ்டமராக இருக்கிறாங்க, லொக்கேஷன் நல்லமா இல்லையா, ரைட், உங்களுக்கு இது எல்லாமே தேவை. பட் இதுவே அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளுக்கு நெப்கின்ஸ் கலர் என்ன, என்ன கலர் டிஷ்யூ யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. தட் இஸ் irrelevant, ரைட்? எஸ் அஹ்மத். ஸோ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ரிலவன்ஸியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். தென் லெட் மீ டாக் அபவுட் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், உண்மை சார்பான பிரதிநிதித்துவம், அல்லது இதனை நியாயமான பிரதிநிதித்துவம்னு சொல்லுவோம். உண்மை சார்பான அல்லது நியாயமான பிரதிநிதித்துவம் சொல்லுவோம். ஃபெய்த்ஃபுல்லி ரெப்ரசன்டட். வாட் திஸ் மீன்ஸ்? ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் என்பது ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் மேக்ஸ் குட் இன்ஃபர்மேஷன் பெட்டர். நல்ல தகவல்களை இன்னமும் பெட்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விஷயமாக இருக்க போகிறது. அப்படின்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மஸ்ட் ஷோ த எக்கானமிக் ரியாலிட்டி. நிதி அறிக்கைகளில் பொருளாதார நிகழ்வுகளை உண்மையாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். எக்கானமிக் ஃபினோமெனா ஃபெய்த்ஃபுல்லி ப்ரெசென்டட் இன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்கானமிக் ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு சொல்லக்கூடியதாக இருக்கணும். உண்மையை உண்மையாக சொல்கிற மாதிரி நம்ம தயாரித்து வச்சுருக்கணும், ரைட்? ஸோ இப்படி இருக்கணும்னு சொன்னால் நிதி அறிக்கைகளில் பொருளாதார நிகழ்வுகளுடைய உண்மையை பிரதிபலிக்கணும்டா இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். கம்ப்ளீட்டாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸாக இருக்கணும், முழுமையானதாக இருக்க வேண்டும். முழுமையானதுண்டா நத்திங் இம்பார்ட்டன்ட் இஸ் லெஃப்ட் அவுட். அப்படின்னு என்ன அர்த்தம்? முக்கியமான எதையும் நாங்கள் விடலை. நத்திங் இம்பார்ட்டன்ட், வி கேன் சே லைக் திஸ், நத்திங் இம்பார்ட்டன்ட் இஸ் லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயங்கள் எதையும் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் இந்த நிதி கூற்றுக்களை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, எல்லா முக்கியமான விஷயங்களையும் எடுத்திருக்கிறோம். தட் இஸ் கம்ப்ளீட்னஸ். அவ்வளோதான். இதை பாடமாக்கிட்டுலாம் இருக்கிறது இல்லை, விளங்கி எழுத வேண்டியதான். தென் நியூட்ரல், பக்கச்சார்பற்றது, அதாவது நடுநிலையாக இருக்குது. நோ பயாஸ் டுவர்ட் எனி அவுட்கம், ரைட்? தேர்ஸ் நோ பயாஸ் அப்படின்னு சொன்னால் மற்றவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டோ அல்லது ஒருத்தருக்காக நல்லா காட்டணும் லாபத்துங்கிறதுக்காகவோ நாங்கள் தயாரிக்கலை. எது என்ன இருக்குதோ, லாபமோ நஷ்டமோ என்ன நடந்துச்சோ அதை நாங்கள் காட்டிக்கிறோம், நடுநிலை ஆகிக்கிறோம். தென் ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ், அதாவது எங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் எக்யூரேட்டாக இருக்குது
as well as கரெக்டாக இருக்குது. நாங்கள் தார நம்பர்ஸ் எல்லாம் துல்லியமாக தவறு இல்லாமலுக்கு, பிழைகள் வழுக்கள் இல்லாமலுக்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ரைட், இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். எனவே கம்ப்ளீட் நியூட்ரல் ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ். கெனுஷாந்த், டைம்லினஸ் எல்லாம் பேசிக்குள்ளே வராது. நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல். இந்த நம்ம என்ஹான்சிங்குள்ளே போகவே இல்லை. எனவே கம்ப்ளீட்னஸ், நியூட்ரல் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ் என்பது தான் இந்த ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய அடிப்படை ரீதியான பண்பு இருக்கணும்டா அது பொருளாதார நிகழ்வுகளை உண்மையாக வெளிப்படுத்தணும், பிரதிபலிக்கணும். அப்படி ஒரு விஷயம் பிரதிபலிக்கணும்டா அந்த தகவல் முழுமையானதாக, பக்கச்சார்பற்றதாக, தவறுகளற்றதாக இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு இங்கே முக்கியமான விஷயம் என்னடா சொல்ல, நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தரரீதியான பண்பு. அதில் ரெண்டு இருக்குது. அதில் ஒன்று அடிப்படை தரரீதியான பண்பு, இன்னொன்று மேம்படுத்தக்கூடியது. அடிப்படையான தரரீதியான பண்புக்குள்ள ரெண்டு இருக்குது. ரிலவன்ஸ், அந்த ரிலவன்ஸ் இருக்கணும்னா அதுக்குள்ள 3 பண்பு இருக்குது. உண்மையான பிரதிநிதித்துவம் ரெண்டாவது அடிப்படை தரரீதியான பண்பு. அது உண்மையான பிரதிநிதித்துவமாக இருக்கணும்னா அதுக்குள்ள இந்த 3 பண்புகள் இருக்கணும். ரைட், இதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு மட்டங்களின் அடிப்படையில் தந்திக்கிற பாருங்க. முதலாம் மட்டம் வந்து நோக்கம், நிதி தகவலுடைய தரரீதியான பண்புகள். ரைட், இதை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். நிதி கூற்றுகளுடைய அடிப்படை கூறுகள் பார்ப்போம். அது பிறகு நிதி கூற்றுகளின் அடிப்படைகளை இனங்கான்ற அளவோடு பார்ப்போம். இப்படி தான் இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. தட்ஸ் ஜஸ்ட் அ திங். இப்போ நம்ம மேம்படுத்தக்கூடிய பண்புகளாக நம்ம பார்க்க போறோம்னு சொன்னால், என்ஹான்சிங் கேரக்டரிஸ்டிக் இன் ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் மேக்ஸ் குட் இன்ஃபர்மேஷன் பெட்டர். ரைட், இதுக்கு தான் நான் சொன்னது. தீஸ் மேக்ஸ் குட் இன்ஃபர்மேஷன் ஈவன் பெட்டர். மேம்படுத்தக்கூடியது. இது இன்னும் இருந்தால் நல்ல, கட்டாயம் என்பது கிடையாது. ஒரு பெட்டரான இன்ஃபர்மேஷனாக மாற்றும் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை. ரைட், இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேரபிலிட்டி, வெரிஃபயபிலிட்டி, டைம்லினஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, இதை நான் சிம்பிளாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது கட் வீண்டு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. C for comparability, U for understandability, T for timeliness, V for verifiability. ரைட், இதை இப்படி நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளலாம். CUTV, கட் வி அப்படின்னு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கம்பேரபிலிட்டி மீன் மை டியர்ஸ், டேட்டா கேன் பி கம்பேர்ட் வித் அதர் என்டிட்டிஸ். கம்பேர்ட், ஒப்பிடக்கூடிய தகவல்களாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து கம்பேர் பண்ணக்கூடிய இரு நிறுவனங்களோட, அல்லது நம்மளுடைய நிறுவனத்தினுடைய டேட்டாவை நம்மளுடைய பாஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவோட, சரி இப்போ இந்த வருஷத்துடைய சேல்ஸோட போன வருஷத்துடைய சேல்ஸை கம்பேர் பண்ணோம்னா ஒத்த நிறுவனம், நம்மளோட நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடந்த கால அறிக்கைகளை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி இருக்கணும். அல்லது நம்மளோட பிஸ்னஸை ஒத்த மாதிரியான இண்டஸ்ட்ரி, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மசி வச்சுக்கிறீங்க, இன்னொரு கம்பெனிலையும் ஃபார்மசி வைக்கிங்கன்னா ரெண்டும் ஃபார்மசி, ரெண்டு பேருமே நிதி கூற்றுக்களை ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். அப்போ தகவல்களை வெவ்வேறு காலப்பகுதிகளுடனோ, வெவ்வேறு காலப்பகுதிகள் என்றால் நம்மளுடைய நிறுவனத்துடைய ரிப்போர்ட் 2028ஆம் ஆண்டுடைய ரிப்போர்ட் 2027ஆம் ஆண்டுடைய ரிப்போர்ட்டோட கம்பேர் பண்ணுறது, அல்லது சேம் என்டிட்டி ஃபார் அ டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் கம்பேர்ட் பிட்வீன் அதர் என்டிட்டிஸ், மற்ற நிறுவனங்களோடோ அல்லது டிஃபரெண்ட் பீரியட்ஸில் நம்மளோட நிறுவனத்தை கம்பேர் பண்ண மாதிரி தகவல்களை வெவ்வேறு காலப்பகுதிகளுடனோ அல்லது வேறு நிறுவனங்களுடனோ ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். ரெண்டு விதமான கம்பேரிஷன் இருக்குது. அப்படியே நம்ம தயாரித்து வச்சோம்னா அது ஒப்பிடக்கூடிய தன்மை. இப்போ நீங்கள் 2024 ரிசல்ட்ஸ் 2023 ரிசல்ட்ஸோட பார்க்குறது. தென் வெரிஃபயபிலிட்டி, சரிபார்க்கக்கூடிய தன்மை என்றால் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ் கேன் கன்ஃபார்ம்ஸ் இட்ஸ் அக்யூரசி. ரைட், இட் அஷ்யூர்ஸ் யூசர்ஸ் தட் இன்ஃபர்மேஷன் ஃபெய்த்ஃபுல்லி ரெப்ரசன்ட்ஸ் த எக்கனாமிக் ஃபெனா. நாம சரிபார்க்கக்கூடிய தன்மையாக இருக்கணும். தகவல்கள் உண்மையான பொருளாதார நிகழ்வுகளை பிரதிபலிக்கின்றன என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும். எஷூரன்ஸ் ஒன்று தரணும். நமக்கு என்ன செய்கிறோம்? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ். இதால தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். இப்போ உங்களுக்கு தெரியும், ஆடிட் ரிப்போர்ட் என்பது எதுக்காக கொடுக்கப்படுகிறது? கணக்காய்வு அறிக்கைன்னு சொல்லக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட் எதுக்காக? சரிபார்க்கணும். அந்த சரிபார்க்கிற மாதிரிக்கு நம்ம தயாரித்து வச்சிருந்தா தான் அவங்களால சரிபார்க்க முடியும். இப்போ ஆடிட்டர்ஸ் வந்து செக் பண்ணுற அளவுக்கு நம்ம டேட்டாவை வச்சிருக்கணும், டாக்குமெண்ட்ஸை வச்சிருக்கணும், அவங்க கேட்குற டைம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தால் தான் அவங்களால வெரிஃபை பண்ண முடியும். அப்போது கம்பேர் பண்ணுற உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 2028ஆம் ஆண்டுனுடைய ரிப்போர்ட்டை 2027ஆம் ஆண்டு ரிப்போர்ட்டோட செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாரித்து வச்சிருக்கணும். ரைட், இப்போ நீங்கள் எப்பயுமே நம்ம நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் 2 காலம்ஸ் போட்டு தான் நம்ம தயாரிப்போம். ரைட், ஸோ ஒன்று 2028ஆம் ஆண்டு, அதுக்கு பக்கத்தில் 2027ஆம் ஆண்டு, அப்படித்தான் நம்ம தயாரிப்போம். ரைட், இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் 2 ரிப்போர்ட்ஸ், 2 கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் நம்ம பார்க்கும்போது கூட அவங்களோட நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் கூட பாருங்கள், இதில் குரூப் கம்பெனின்னு 2 இருக்குது. 2024ஆம் ஆண்டினுடைய டீட்டெயில்ஸும் போடப்படுது இங்கே,
2025ஆம் ஆண்டுடைய ரிப்போர்ட்ஸ். ஏன் இங்கே 2 காலம்ஸில் ப்ராக்டிக்கலாக போடுறாங்க? பிகாஸ் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கம்பேரபிலிட்டியாக இருக்கணும். அட்லீஸ்ட் அடுத்த போன வருஷத்தோட சரி நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த 2025 ரெவென்யூ 241 இதாக இருக்குது, இங்கே 223 இருக்குது. அப்போ போன வருஷத்தோட நமக்கு ரெவென்யூ வந்து கூட இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனோட இருக்கணும். அதுதான் இந்த வெரிஃபையபிலிட்டி, கம்பேரபிலிட்டி. போன வருஷத்தோட தகவல்களை அல்லது நம்ம இப்போ காகில்ஸ் நிறுவனம் என்ன செய்யும், காகில்ஸ் நிறுவனத்தை எடுத்து கீல்ஸ் நிறுவனத்தை எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். தட் இஸ் கம்பேரபிலிட்டி. வெரிஃபையபிலிட்டினா ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து செய்கிறாங்க, அப்போ அது வெரிஃபையபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். லெட் மீ டாக் அபவுட் டைம்லினஸ். காலத்தோடு ஒப்பிடக்கூடிய தன்மை, காலத்தோடு ஒட்டிய தன்மை, ரைட்? டைம்லினஸோடு இருக்கணும். இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் அ டிசிஷன் மேக்கிங் ஆன் டைம், ரைட்? இப்போ 2026ஆம் ஆண்டினுடைய ரிப்போர்ட், லெட்ஸே 2026ஆம் ஆண்டினுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு 2030 கிடைக்குதுண்டா, இஸ் இட் ரிலவென்ட்? இஸ் இட் டைம்லினஸ்? நோ. உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ், annual report published within 3 months, right? Annual report, should, let's say, should be published within 3 months அப்படின்னு வைங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய annual ரிப்போர்ட்டை உங்களோட நிதி கூற்றுக்கள் முடிவடைந்த காலத்திலிருந்து அதிகாரம் அளிக்கிற டேட் வரும், ரைட்? டிரெக்டர் சைன் பண்ண டேட்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அவசரமாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் வெப்சைட்ஸில், கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட்டில். இப்போ நான் காட்டின மாதிரி. ஏனெண்டா அப்போ தான் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் டைம் லைன்ஸ் ரிலவன்சி அங்கே இருக்கும். டைமுக்கு, டேட்டுக்கு, ஒன் டைமுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து போன 6 மாதத்தினுடைய தகவல்களுக்கு 6 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு கிடச்சி சரி வருமா? இல்லை. தட் இஸ் டைம்லினஸ், மை டியர்ஸ். அண்ட் வாட் அபவுட் திஸ் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி? இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்டட் கிளியர்லி அண்ட் கன்சைஸ்லி. தகவல்கள் தெளிவாகவும் இருக்கணும், சுருக்கமாகவும் வகைப்படுத்தப்பட்டு வழங்கணும். இப்போ நாங்கள் ரிப்போர்ட் தாரோம்னு சொல்லிட்டு இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆன மாதிரி 3 மில்லியன் ஃபைல் 30 லட்சம் ஃபைல் என்று கொடுத்தோம்னு சொன்னால் யார் உட்காந்து ரீட் பண்ணுறது? அவ்வளோ டைம் இருக்குமா எல்லாருக்கும்? இல்லை, அதுதான் நம்மளோட முழு மூச்சான வேலையை ஆயுள் முறுக்க செய்கிறதுக்கு இருக்கிறது. இல்லை, இன்ஃபர்மேஷன் தெளிவாக இருக்கணும், முக்கியமானது இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும், வாசிச்சா புரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. அப்போது இதுக்கு நாம் என்ன செய்வோம்? ப்ராப்பர் ஃபார்மேட்டிங். இந்த டைமில் தான் ஃபார்மேட்டிங் சரியாக கொடுக்கணும். முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நோட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுங்க. என்னத்துக்காக கொடுக்குறோம்? சாதாரணமாக ஒரு பேசிக்கான அக்கௌண்டிங் நாலேஜ் ஒருத்தர் இருக்குதுன்னு சொன்னால் அவரால் கூட புரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்கணும். தோஸ் ஆர் த என்ஹான்சிங் குவாலிட்டேட்டிவ் ஐடியாஸ். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கும் இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். எனிஒன் ஹேவிங் எனி கொஸ்டின்ஸ்? ஆதில், அப்துல்லா, அபிஷேக், அஃபீஃப், அன்ஃபாஸ், அஹமட், நுஸ்ரி, அஹமது அலி, அல்தாஃப், அன்ஃபாஷ், திலாரா, ஃபர்ஹா, ஷிம்ஹானா, ஹசான், இஃப்ராஜ், இல்மா, கனுஷாந்த், லக்ஷி, முன்ஷிஃப், ரைட்? இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்குதா? ஸோ CUTV கட்வி நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இது அடிக்கடி கேள்விக்கப்படும். இது அவ்வளோத்தையும் பாடமாக்கி சரி வச்சுக்கோங்க, நல்லா விளங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே கொஸ்டின்ஸ் தான், ரைட்? Now let me talk about the elements of financial statements. நிதி கூற்றுக்களினுடைய மூலகங்கள். There are 5 building blocks. எந்த நிதி கூற்றுக்களை எடுத்தாலும், அது பொது நோக்கமோ, ஸ்பெஷலோ, வருமான கூற்றோ, ஐந்தொகையோ, காசு பாய்ச்சல் கூற்றோ, எதை எடுத்தாலும் அதில் இந்த 5 விஷயம் இருக்குது. நம்ம யூனிட் 1லேருந்து பார்த்துட்டு தான் வரோம். சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவுன்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை வச்சு தான் இங்கே எல்லாமே உருவாக்கப்படுகின்றது. இதனைத்தான் நம்ம மூலகங்கள்னு சொல்கிறோம். எஸ், இது எல்லாமே LKS 1ல் இருக்கிற விஷயம் தான். அதில் LKS 1ல் தான் இது எல்லாமே இருக்குது. சொத்துண்டா என்ன, பொறுப்புண்டா என்ன, உரிமை, வருமானம், செலவு எல்லாமே, ரைட்? கொஞ்சம் LKS 1 கொஞ்சம் நோட்ஸ் கூடின ஏரியா தான். ஸோ சொத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே டெஃபினிஷன்லாம் படிச்சுப்பீங்க, நான் நினைவுபடுத்துகிறேன் கொஞ்சம். ரிசோர்ஸஸ் கண்ட்ரோல்ட் பை அன் என்டிட்டி ஃப்ரம் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், ரைட்? ஃபார் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பெக்டட். சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன். கடந்த கால நிகழ்வுகளினுடைய விளைவாக நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதும் எதிர்கால பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் வளம். இதை நீங்கள் நிகழ்கால வளம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக கடந்த கால நிகழ்வு ஒன்றின் மூலமாக நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்கால பொருளாதார வளம். ஸோ இதில் நீங்கள் கட்டாயமாக கடந்த கால நிகழ்வுங்கிறத மென்ஷன் பண்ணணும், ரைட்? நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதனையும் இதன் மூலமாக நமக்கு எதிர்கால பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் என்று
இருக்கக்கூடிய வளம். இதில் முக்கிய பண்புகளாக கடந்த கால கொடுக்கல் வாங்கல் வணிகத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. தற்போதைய பொருளாதார வளம், பிரசன்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ், நிகழ்கால பொருளாதார வளம். திஸ் வேர்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அப்போ இந்த விஷயங்களை வச்சு தான் நீங்கள் டெஃபினிஷனை கொடுக்கணும். சிம்பிளாக சொல்ல போனால் 3 கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். கடந்த கால கொடுக்கல் வாங்கல்டா என்ன? ஏற்கனவே நீங்கள் கொள்வனவு செஞ்சிட்டீங்க. இட் மீன்ஸ் யூ ஆல்ரெடி எக்வயர்ட். ஏற்கனவே கொள்வனவு செஞ்சிட்டீங்க. காசை கொடுத்து வாங்கியிருக்கலாம் அல்லது கடனுக்கு வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதால தான் உங்களுக்கு இப்போ சொத்தாக இருக்குது. அதான் கடந்த கால கொடுக்கல் வாங்கல். ரைட். அண்ட் வணிகத்தால் கட்டுப்படுத்தப்படுதுன்னா என்ன? நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க அல்லது வணிகம் டிசைட் பண்ணுது. யூ டிசைட் வாட் டு டூ வித் இட். ரைட். இதை வச்சு என்ன செய்கிறது? இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையும் உங்களுக்கு தான். அதை வச்சுட்டு இருந்து ஏற்படக்கூடிய செலவை நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். அதுதான் வணிகத்தால் கட்டுப்படுத்தப்படுதுன்னு அர்த்தம். அண்ட் தற்போதைய பொருளாதார வளம்டா இட் ஹாஸ் வேல்யூ நவ். இப்போ இதுக்கு பெருமதி இருக்குது. இட் ஹாஸ் வேல்யூ நவ். இப்போ இதுக்கு பெருமதி இருக்கிறது. அதான் தற்போதைய பொருளாதார வளம்னுடைய அர்த்தம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உங்களோட கடைக்கு பில்டிங் ஒன்று இருக்குது. அசட்டா இல்லையா? எஸ். எப்படி? எப்போயாவது ஒரு நாள் வாங்கியிருப்பீங்க. பில்டிங்கை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன செய்யணும், பில்டிங்கில் எங்கே ஆணி அடிக்கணும், எல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறது. அந்த பில்டிங்கை ரெண்ட்டுக்கு கொடுக்குறதா இல்லை நீங்களாக யூஸ் பண்ணுறதா உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க என்ன செய்யணும். ப்ரெசென்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸா? எஸ், இட்ஸ் அ ப்ரெசென்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ். ரைட். உங்களோட கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இப்போதுக்கு வேல்யூ இருக்குது. ரைட். அதே மாதிரி இன்வென்ட்ரிஸ், இருப்புக்கள்னு படிச்சிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, வாங்கியிருக்கிறோம், எப்போ விற்கணும், யாருக்கு விற்கணும், எப்படி விற்கணும், இல்லை விற்காமலுக்கு நாமளே வச்சுக்கிறோமா, நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போதுக்கு வேல்யூ இருக்குதா? எஸ், இன்வென்ட்ரி. கமர்ஷியல் பேங்க்கில் காசு வச்சுக்கிறீங்க, பிஸ்னஸ். யோசிச்சு பாருங்க, எஸ், ஆல்ரெடி சம்பாதிச்சிக்கிறோம், அதான் தான் காசு இருக்குது, நம்மட கையில் இருக்குது. எப்போ வித்ட்ரா பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு செக் எழுதி கொடுக்கணும், நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போதுக்கு வேல்யூ இருக்குதா? எஸ். சல்லியை வச்சு என்ன சரி வாங்கல. இப்போ இதுவே உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் பில்டிங்கை யோசிச்சு பாருங்க. உங்களோட கடைக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஒரு கடை பில்டிங் இருக்குது. அது உங்களோட சொத்தா? நீங்கள் அதை என்ன சரி இப்போ சரி வாங்கினீங்களா? நீங்கள் நினைச்சது அதில் செய்யலுமா? உங்களுக்கு இதை வித்து ஏதாவது பெருமதி இருக்க மாட்டேன். இல்லை, அப்போ அது சொத்து கிடையாது, உங்களோட சொத்து கிடையாது. அப்போ உங்களோட சொத்துன்னு சொன்னால் அது நிறுவனத்தினுடைய சொத்துண்டா கடந்த கால கொடுக்கல் வாங்கல் மூலமாக நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய பொருளாதார வளமாக இருக்க வேண்டும். தட் சிம்பிள் இட் இஸ். அதான் சொத்துக்கள். லெட் மீ டாக் அபவுட் லைபிலிட்டிஸ். பொறுப்புகளை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ட் வந்து இட்ஸ் அ ப்ரெசென்ட் ஒப்ளிகேஷன். இட்ஸ் அ ப்ரெசென்ட் ஒப்ளிகேஷன் ஃப்ரம் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் as well as when we are settling, the settlement results in outflow of the resources. அதாவது இங்க இதுவும் ஒரு கடந்த கால நிகழ்வுகள்லேருந்து வருகிறது. ஆனால் இது ஒரு தற்போதைய கடப்பாடு. இப்போ உங்களுக்கு பொறுப்பு இப்போ எட் மூமெண்ட் உங்களுக்கு இருக்குது. இதை தீர்க்கும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார வளங்கள், பொருளாதார நன்மையை தரக்கூடிய வளங்கள் வெளியால போகும். ஸோ த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் தீஸ் 3. ப்ரொபபிள் அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ். ப்ரொபபிள்னா மோர் தென் 50% சான்ஸ் இருக்குது நாம இந்த பொறுப்பை செட்டில் பண்ணும்போது நம்மளோட வளம் எல்லாம் வெளியாகும். இப்போ உங்களுக்கு கொடுத்து தீர்க்க வேண்டிய பொறுப்பு இப்போவும் இருக்குது. ஏற்கனவே நடந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் மூலமாக இது ஏற்பட்டிருக்குது. இதான் லயபிலிட்டிஸ். அப்போது இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பேங்க் லோன் ஒன்று எடுத்து வச்சுக்கிறீங்க, பொறுப்பா இல்லையா? எஸ். ஏன்? பேங்க் லோனை மாதம் மாதம் அல்லது வருஷத்துக்கு வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் ஒன்று கொடுக்கணும். வளங்களுடைய சாத்தியமான வெளியேற்றம் இருக்குதா? சாத்தியமான வெளியேற்றம் 50% மேலே கொடுத்து தானே ஆகும். எப்படி சரி வெளியேற்றம் இருக்குது. தற்போதைய கடப்பாடாண்டா எஸ், பேங்க் லோனை ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்காக இருந்தாலும் இப்பயும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்போடு தான் நீங்கள் உட்காந்துட்டீங்க. டெய்லி நீங்கள் யோசிச்சு தான் இருக்கிறீங்க, 6 மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய கடனை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், செட்டில் பண்ண போகிறோம். யூ ஹேவ் ப்ரெசென்ட் ஒப்ளிகேஷன். எஸ், பாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி பேங்கோட எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அதுவே ஒரு 1 லட்சம் ரூபாய் சப்ளையர்ஸுக்கு கடன் கொடுக்கணும், பொறுப்பா? எஸ். ஏன்? கொடுக்கும்போது காசு போகத்தான் போகுது, வளங்களுடைய சாத்தியமான வெளியேற்றிருக்குது. இப்போவும் கொடுக்கணும்னா ஆல்ரெடி கடனை வாங்கி தான் வச்சுக்கிறீங்க. அவர் 30 நாள் டைம் தந்தாண்டா 30 நாளைக்கு பிறகு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இப்போயும் வச்சு தான் இருக்கிறீங்க நீங்கள். தற்போதைய கடப்பாடு. எஸ், கடந்த கால கொடுக்கல் வாங்க. ரைட். இப்போ இதுவே வராத எலக்ட்ரிசிட்டி பில், யூஸ் பண்ணாத எலக்ட்ரிசிட்டி பில்லை யோசிச்சிங்க. நீங்கள் இப்போ ஜனவரியில் இருக்கிறீங்க, டிசம்பர் மாதத்துக்கு நமக்கு எவ்வளோக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வரும், டிசம்பர் மாதத்துக்கு வர வேண்டிய பில்ற பெருமதி எவ்வளோ இருக்கும், அதை நம்ம இப்போ பொறுப்பாக காட்டுவோமாண்டு ஜனவரிலேருந்து உட்காந்து யோசிச்சா அது பொறுப்பா? இல்லை. ஏண்டா அது இன்னும் பொறுப்பாகல, நீங்கள் இன்னமே பாவிச்சு முடியல, அது இன்னமே நடக்கல. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுப்பாக அடையாளம் காண்றதுக்கான முக்கியமான பண்புகள். அண்ட் உரிமையை பற்றி உங்களுக்கு தெரியும். வாட்ஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் டிடக்டிங் லயபிலிட்டிஸ் ஃப்ரம் அசெட்ஸ்.
எல்லாத்தையும் கொடுத்து முடிஞ்சது பிறகு அந்த அப்பாவியான ஒரு மனுஷன் இருப்பார். வணிகத்தில் காசை போட்டுட்டு ஏதாவது வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவருக்கு என்ன மிஞ்சும்? The residual interest in assets after deducting the liabilities. நிறுவனத்தினுடைய மொத்த சொத்துக்கள்ல இருந்து மொத்த பொறுப்புகளை கழித்த பின்னர் நிறுவனத்துக்கு என்ன எஞ்சி இருக்குது, அதாவது சாரி உரிமையாளருக்கு என்ன எஞ்சி இருக்கிறது என்பதுதான் உரிமையாண்மை. ரைட், லெட் மீ சேஞ்ச் த வேர்ட், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று இது. உரிமையாண்மை. ஸோ மொத்த சொத்துக்கள்லேருந்து மொத்த பொறுப்புகளை கழிக்க வருவதுதான் இந்த உரிமையாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் சொத்து இருக்கிறது. ஒரு நிறுவனத்தினுடைய டோட்டல் அசெட்ஸ், மொத்த சொத்துக்களை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த சொத்துக்கள் ஒரு 10 மில்லியன் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு 10 மில்லியன் வச்சுக்கிறாங்க. ரைட், ஒரு 10 மில்லியனுக்கு சொத்துக்கள் எல்லாத்தையும் கூட்டினா வருது. அண்ட் அதுவே அந்த நிறுவனத்தினுடைய மொத்த பொறுப்புகளை பார்க்குறீங்க. மொத்த பொறுப்புகள் லெட்ஸே ஒரு 4 மில்லியன் இருக்குதுன்னு வைங்களேன். 40 லட்சம் உண்டு பொறுப்பு கொடுக்கறதுக்கு. இது கடன் கொடுத்தவர் கொடுக்கணும், பேங்க் லோன் கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும். அப்போது இங்கே உரிமை என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? உரிமையாளருக்கு என்னதான் மிஞ்சும்? என்னதான் 10 லட்சம் சொத்து இருந்தாலும் 4 லட்சத்தை கொடுத்தே ஆகணும். அதுக்கு பிறகு இருக்கிற 4 லட்சம் கிடையாது, மில்லியன், 6 மில்லியன் தான் உரிமையாளருக்கு மிஞ்சக்கூடியது. அதைத்தான் அவர் எடுக்கலாம். மற்றது 10 லட்சத்தையும் மொத்தமாக எடுக்க முடியாது. அதனால தான் உரிமைக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்? நினைவிருக்குதா? படித்தது. உரிமைக்கு இன்னொரு பேர் தேறிய சொத்து. ஏன் இதனை தேறிய சொத்துன்னு சொல்கிறோம்? எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு முறவுக்கு நெட்டாக மிஞ்சக்கூடியது அந்த உரிமை. ரைட், உரிமை வேற ஒரு ஒரு என்ன சொல்றீங்க அகமட்? உரிமை வேறையா உண்டு தானே சார்? ஏன் ஸ்கூல்ல இல்லை படிச்சுட்டீங்க? எனக்கு புரியலை நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. ரைட், ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த உரிமையாண்மைன்னு சொல்லக்கூடிய விஷயம். லெட் மீ டாக் அபவுட் இன்கம். வருமானம் என்பதை பாருங்க. இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் resulting in equity increase excluding contributions from equity participants. Right? முக்கியமான ஒரு விஷயம், உரிமையாளர்கள் இல்லாமலுக்கு உரிமை என்பது அதிகரிக்க போகிறது. எப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பொருளாதார நன்மைகள் வழியாக. ஸோ உரிமையாளர்களின் பங்களிப்பு தவிர்ந்த ஏனைய வழிகளில் உரிமையாண்மையை அதிகரிக்க செய்யும் பொருளாதார நன்மைகளுடைய அதிகரிப்பு தான் வருமானமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு இங்கே டெஃபினிஷன் பண்ணுறேன். இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ் இன் ஈக்விட்டி பட் எக்ஸ்க்ளூடிங் கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஓனர்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்களோட ஒரு ஃபோன் கடை வச்சுக்கிறீங்க. அந்த ஃபோன் கடையில் ஃபோன் எல்லாம் விற்று ஒரு 50,000 ரூபா வருமானம் உழைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வருமானம் உங்களுடைய உரிமையை அதிகரித்து வருகிறது. ஆனால் உரிமையாளர் மூலதனமிட்டோ உரிமையாளர் ஏதாவது தந்தோ அந்த வருமானம் வரல. அப்படி வந்து அதுக்கு பேர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம். அப்போ வருமானம் என்பது உரிமையாளர் சம்மந்தப்படாது. ஏன்னா உரிமையாளர் வேறு, நிறுவனம் வேறு, என்டிட்டி கான்செப்ட். அழகு சார் எனக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அப்போ அந்த நிறுவனம், அந்த கம்பெனி சம்பாதிச்சிருக்கணும். ரைட், இப்போ அதுவே உரிமையாளர் 1 லட்சம் ரூபா கொண்டு வந்து அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பிஸ்னஸுக்குள்ளே போடுறாருன்னு சொன்னால் அது இன்கம் இல்லை. அதுக்கு பேர் உரிமை, அதுக்கு பேர் கேபிட்டல் கண்ட்ரிபியூஷன், மூலதன பங்களிப்பு, வருமானம் இல்லை. ரைட், ரைட், திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்கம். நீங்கள் செய்ய வேண்டியது. அண்ட் செலவினங்களை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்க்ளூடிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டு ஈக்விட்டி பார்ட்னர்ஸ், அதாவது பார்ட்டிசிபென்ட், அதாவது உரிமையாளருக்கு கொடுத்தது அல்லது உரிமையாளர் எடுத்துட்டு போனதை தவிர உரிமையை குறைக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி? டிக்ரீஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பொருளாதார நன்மைகள் வீழ்ச்சி அடைவதன் மூலமாக வரக்கூடியது. ரைட், ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2000 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லை பேமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட பிஸ்னஸினுடைய எலக்ட்ரிசிட்டி பில். எஸ், இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஏன்? இதில் உரிமையாளர் வந்து அவரை சொந்த தேவைக்கு எடுக்கல. பிஸ்னஸில் வேலை செய்கிறதுக்கு பில்டிங் தேவை, பில்டிங்குக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. ஸோ வணிகம் நடக்கணும்னா எலக்ட்ரிசிட்டி தேவை, எலக்ட்ரிசிட்டி பில் செய்யணும். அப்போ இது உரிமையாளர் சம்மந்தப்படாத ஒரு விஷயம், உரிமையாளர் கொடுத்தது இல்லை. உரிமையை குறைக்குமா? செலவீடுகள் எல்லாம் உரிமையை குறைக்கும் படிச்சுக்கிறோம். எப்படி? செலவீடுகள் செய்ய லாபம் குறையும், லாபம் குறைய உரிமையாளருக்கு குறைக்கக்கூடிய உரிமையாண்மை என்பது குறையும். பொருளாதார நன்மைகள் வீழ்ச்சி அடையுது. எஸ், நம்ம பில் கட்டுற காசை வந்து கொடுக்குறோம், அது ஒரு பொருளாதார நன்மை அல்லவா?
இட்ஸ் அன் எக்கானமிக் அசெட், ரைட்? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் செலவினங்கள். ஸோ இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொன்ற டெஃபினிஷனுமே தெரிஞ்சிருக்கணும். சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவீடுகளை சிம்பிளாக எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த elements of financial statements. Now let's talk about recognition of elements. மூலகங்களை இனங்காண்றதுக்கான அளவுகள் என்ன? அது சொத்தாக இருக்கலாம், பொறுப்பாக இருக்கலாம், உரிமையாண்மையாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், செலவு இனங்களாக இருக்கலாம். இதை எப்படி அளவீடு செய்யணும்னு சொன்னால் இந்த 3 விஷயங்கள் இருக்கும். இது சொத்துக்கான ரெகக்னிஷனோ பொறுப்புக்கான ரெகக்னிஷனோ எல்லாத்துக்கும் சேர்த்து இதான் ரெகக்னிஷன். ஃபர்ஸ்ட் த ரிலவென்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அசெட்ஸ் ஓ லயபிலிட்டி. அது சொத்தோ பொறுப்போ, பெரும்பாலும் சொத்து பொறுப்பு தான். ஏன்னா உரிமை என்பது சொத்துலேருந்து பொறுப்பை கழிக்க வர ஃபார்முலா தான் இல்லைச்சா? ஸோ ஒரு சொத்து அல்லது பொறுப்பு பற்றிய தகவல்கள் பொருத்தமானதாக இருக்கணும். ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்குது, ரைட்? ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன். உண்மை சார்பான பிரதிநிதித்துவமாக உண்மையிலே என்ன நடந்துக்குதோ அதை சொல்ற மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்தோ பொறுப்போ உரிமையோ வருமானமோ செலவு சம்பந்தப்பட்ட தகவல்கள் இருக்குது. அதோட வரைவிலக்கணங்களுடன் இணங்கி செல்கின்றது. இட் கம்ப்ளைன்ஸ் வித் த டெஃபினிஷன், ரைட்? அப்படின்னு சொன்னா என்ன? சொத்துக்கு நம்ம வரைவிலக்கணம் படிச்சுக்கிறோம், நிறுவனத்தில் கட்டுப்பாட்டில் இருக்குதா, எதிர்கால பொருளாதார அனுகூலங்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதா, ரைட்? நிகழ்கால பொருளாதார வளமா இருக்குதா? அப்போ டெஃபினிஷனோட ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் ரிலவென்ட், அதாவது அடிப்படை தர ரீதியான பண்பு, அந்த அடிப்படை 2 பண்போட டெஃபினிஷன் ஒத்து போகுதா? பொறுப்பு எடுக்கிறீங்க, அடிப்படை பண்பு, அடிப்படை தர ரீதியான பண்பு என்ன? பொறுப்பு சம்பந்தமாக உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தகவல் பொருத்தமான தன்மையாக இருக்குதா, உண்மையான பிரதிநிதித்துவம் செய்யுதா? அதோட பொறுப்புக்கான டெஃபினிஷன் நிகழ்கால கடப்பாடாக நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் கடந்த கால நிகழ்வு ஒன்றின் மூலமாக ஏற்பட்டதாக இருக்குதா? இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பொதுவானது, ரைட்? அப்போ ரிலவென்ட் இன்ஃபர்மேஷன் அதோட ஃபெய்த்ஃபுல்லாக நம்ம மெஷர் பண்ணணும், ரைட்? ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், ரிலையபிளி மெஷர்ட். ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம ரிலையபிள் மெஷர்னு சொல்லலாம். ரிலையபிளி மெஷர்ட் இதான் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், அதாவது நம்பகரமாக அளவிடக்கூடிய மாதிரி இருக்கணும். அதை தான் நம்ம இங்கே ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். அதோட டெஃபினிஷன், ரைட்? இப்போ அதுவே இப்போ நீங்கள் ஒரு 100 ஃபோனை வந்து சைனாவிலேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க. நீங்கள் அதை இன்வென்ட்ரி இருப்புன்னு ரெக்கார்ட் பண்ணணும், அதை ரிகக்னைசேஷன் பண்ணணும்டா நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணுறீங்க, உங்களோட ஆர்டர் எப்போ வந்து சேரும், நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாட்டி அது உங்களோட கண்ட்ரோல் இல்லை. எப்போ உங்களுக்கு ஷிப்மெண்ட் வந்து சேரும்டா உங்களோட கண்ட்ரோலில் இல்லை. அப்போ கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது, ரைட்? எனவே ஸ்டூடெண்ட்ஸ், recognition criteria are these. And measurement of elements, right? It's here actually, right? Measurement of elements, மூலகங்களை அளவீடு செய்கிற. How do we assign monetary value to assets and liability, right? எப்படி ஒரு பணப்பெறுமதியை நம்மளோட சொத்து பொறுப்புகளுக்கு ஸ்பெஷலாக நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுங்கிற மெத்தட் இருக்குது, அதாவது ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ். உண்மையிலே எவ்வளவுக்கு கொடுத்து வாங்கினமோ அவ்வளவுக்கு நம்ம பதிவு செய்யலாம், அது சொத்து பொறுப்பு எல்லாத்தையும். அது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு டெலிவரி வேன் வந்து 2020 ஒரு 35 லட்சத்துக்கு வாங்கினீங்க, 3.5 மில்லியனுக்கு. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் படி இப்பையும் அதே 35 லட்சத்தில் தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க. அந்த 35 லட்சம் கிரயத்திலிருந்து பெருமானத்தை கழிச்சிட்டு மிச்சத்தை வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். பெருமானத்தை கழிச்சதுக்காக அது வரலாற்று கிரயம் இல்லைன்னு இல்லை. அந்த கிரயத்திலிருந்து இப்போ வரைக்கும் பாவிச்சதை கழிச்சது பிறகு எவ்வளோக்கு மிச்சம் இருக்குன்னு பதிஞ்சு வச்சுக்கிறீங்கடா, அந்த கிரயத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ அது வரலாற்று கிரயம். கரண்ட் வேல்யூங்கிறது தற்போதைய பெறுமதியில் மெஷர் பண்ணலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டுடேஸ் வேல்யூ, ரைட்? இன்றைக்கு என்ன பெறுமதியில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பதிவு செய்கிறது. இன்றைக்கு அந்த சொத்தினுடைய பெறுமதி, இன்றைக்கு நம்ம அதை செட்டில் பண்ணணும்னா எவ்வளோ கொடுக்கணும். இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர் வேல்யூ, வேல்யூ இன் யூஸ், கரண்ட் காஸ்ட்னு சொல்லி 3 விஷயங்கள் இருக்குது. இது உங்களோட டீச்சர்ஸ் கைட்லாம் பிள்ளையாக தனித்தனியாக தந்திப்பாங்க. இப்போ கரண்ட் காஸ்ட்டு கீழே தான் இந்த 3மே இருக்குது. ஸோ ஃபேர் வேல்யூண்டா இன்றைக்கு நீங்கள் விற்க போகிறீங்க, ரைட்? இஃப் யூ ஆர் செல் ஃபார் டுடே, இன்றைக்கு போய் அந்த சொத்தை விற்க போகிறீங்க அல்லது அந்த பொறுப்பை செட்டில் பண்ண போகிறீங்கண்டா மார்க்கெட்டில் போகிற வேல்யூஸ், ரைட்? ஃபேர் வேல்யூவை நம்ம சிம்பிளாக நம்ம மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லலாம், நியாயமான பெறுமதி. இப்போ விற்றா எவ்வளோக்கு விற்கலாம். வேல்யூ இன் யூஸ்ன்னு சொன்னால் இட் இஸ் ஸோ ஸ்பெஷல். இது உங்களுக்கு கல்குலேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இல்லை. திஸ் இஸ் சம்திங் மை டியர்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ,
ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். ரைட்? அதாவது எதிர்கால காசு பாய்ச்சலினுடைய இன்றைய பெறுமதியின் அடிப்படையில் நம்ம கல்குலேஷன் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் உங்களுக்கு நான் படிப்பிப்பேன் ஏலெவல் அக்கௌண்டிங்கில். அதில் என்பிவி கல்குலேஷனுங்கிறது ஒன்று வரும். முதலீட்டு தீர்மானங்கள் ஒரு விஷயம் ஒன்று படிப்பிப்போம். அதில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஓகே அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபா போகும். ஆனால் அந்த 1 லட்சம் ரூபா இன்றைக்கு 1 லட்சம் ரூபா வேர்த்துண்டா இல்லை, குறையத்தான் வேர்த் ஆயிக்கும். ரைட்? அதாவது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாவை வச்சு 1 லட்சம் ரூபாவுக்கு இன்றைக்கு வாங்கக்கூடிய பொருட்களை உங்களால் வாங்க முடியாது. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாயோட வேர்த் கூட ஒரு வருஷத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாயோட பெறுமதியை விட. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், ஓகே நம்ம ஒரு மெஷின் ஒன்றை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த மெஷின் பெறுமதியை நம்ம எவ்வளோத்துல இங்கே பதிவு செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா, ஓகே இந்த மெஷின் ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம பாவிக்க போகிறோம். ஒரு வருஷம் பாவிச்சோம்னா இவ்வளோக்கு லாபம் வரும். அந்த லாபம் இன்றைக்கு எவ்வளோ? 2 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு 2வது வருஷம் இவ்வளோ லாபம் வரும். இன்றைக்கு எவ்வளோ அதனுடைய பெறுமதி? 3வது வருஷம் 4வது வருஷம் கடைசியாக விற்க போகிறோம், தூக்கி எறிய போகிறோம், ஸ்க்ரப் வேல்யூ எஞ்சிய பெறுமதி அதில் எவ்வளோ கிடைக்கும், அதனுடைய இன்றைய பெறுமதி அப்படின்னு சொல்லி எல்லா பெறுமதியும் இன்றைக்கு எவ்வளோ பெறுமதின்னு அதை டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். அதை டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர் உண்டு. அது மூலமாக வச்சு எடுத்துகிட்டு வந்து மொத்தத்தை கூட்டி, ஓகே இன்றைக்கு இதனுடைய பெறுமதி இவ்வளோ உண்டு சொல்லி செய்கிறது தான் இந்த வேல்யூ இன் யூஸுங்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு என்பிவி படிக்கும்போது நான் படித்து தருவேன். தென் கரண்ட் காஸ்ட்னு சொன்னால், வாட் இட் வுட் காஸ்ட் டு ரீப்ளேஸ் டுடே. ரீப்ளேஸ்னா என்ன? இன்றைக்கு இந்த சொத்தினை நாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், இதை தூக்கி வச்சுட்டு வேறது ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம் என்றால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும். இதான் கரண்ட் காஸ்ட்னு சொல்லக்கூடிய நடைமுறை கிரை. ரைட்? ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபேர் வேல்யூ, வேல்யூ இன் யூஸ், கரண்ட் காஸ்ட் என்பது தற்போதைய பெறுமதி. ஸோ இந்த 2 பெறுமதியிலையும் அளவிடுறதுக்கும் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. நம்ம பெரும்பாலும் வரலாற்று கிரியத்தை பற்றி தான் நம்ம படிக்கும்போது. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட எண்ணகேற்ற கட்டத்தினுடைய கூறுகள். எனவே இதன் அடிப்படையில் LKS1 இஸ் டன் அண்ட் டஸ்டட். அப்போ சமரி என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்பது 1995ஆம் ஆண்டுடைய 15ஆம் இலக்க கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு சட்டத்தின் அடிப்படையில், அந்த சட்டம் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு பவர் கொடுக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இலங்கை கணக்காய்வு அந்த கணக்கீட்டு நியமங்கள் குழு இருக்கிறது, பாராளுமன்ற சட்டம். ஸோ அதன் அடிப்படையில் தான் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி இருக்குது. ரைட்? அதே மாதிரி மானிட்டரிங் போர்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மானிட்டரிங் போர்டு, இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை அப்படிங்கிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா தான் இலங்கையினுடைய ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பாடி, ஆடிட் போர்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான அதிகாரம். அண்ட் LKS1ல நாம் ஏன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முக்கியம்னு படித்தோம். ஏன்? பிகாஸ் SBs ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்பது கட்டாயமாக இருக்கணும். ஏன்? கம்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் படித்தோம் நாம். ரைட்? அதோட குவாலிட்டி முக்கியம். அதில் அடிப்படையான குவாலிட்டிஸ் என்ன, மேம்படுத்தக்கூடிய குவாலிட்டிஸ் என்ன, அதோட எலிமெண்ட்ஸ் சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவு என்ன, டெஃபினிஷன் என்ன, அதனுடைய க்ரைட்டீரியாஸ் என்ன, அண்ட் இதை எப்போவெல்லாம் ரிகக்னைஸ் பண்ணலாம், என்னென்னது ரிலவன்ஸாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் அதாவது நம்பகரமாக அளவிடப்பட்டிருக்கணும், அதோட டெஃபினிஷனுக்கு நாங்கள் இருக்கணும். அப்போ ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்பது சட்டங்கள், ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். எல்லாமே இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்ங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். ரிலவன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் என்பது அடிப்படை தரதியான பண்பு. சொத்துலேருந்து பொறுப்பை கழிச்சா உரிமை வரும். ரைட்? ஸோ இதெல்லாம் தான் நம்ம படித்த விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே. ஐ திங்க் டுடே கிளாஸுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ LKS1 இஸ் டன் அண்ட் டஸ்டட். ஐ ஹோப் ஸோ டுடே கிளாஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸில் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் குரூப்பில். அண்ட் இதே ஃப்ளோவில் நம்ம போகுமா இல்லை கொஞ்சம் நான் ஸ்லோவாக போகணுமா உங்களோட கையில் தான் இருக்குது. பட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஸோ குரூப்பில் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் let's see all of you in the next sessions. Have a great day. Thank you all. See you.